everybody. Hi. Welcome to Vedantu. I'm now Shravanee ma'am. So after a long gap, I think I'm meeting you, all of you. So ரொம்ப happy to be in the class and meet you guys. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How are you all? உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், செம்ம மோட்டிவேட்டிங்கா வந்து இருக்கு. கெமிஸ்ட்ரி குயின் இஸ் பேக், வந்தாச்சு தலைவி அப்படி இப்படின்னு வந்து பாக்குறப்போ பயங்கர ஹாப்பியாவும் பயங்கர மோட்டிவேட்டடாவும் வந்து இருக்கு. நீங்களா எப்படி இருக்கீங்க? How was your English exam? How was your English exam? இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா மாசா பண்ணுங்களா? இனிமேதான் ஆட்டமே இருக்கு இல்லையா? ஏன்னா இதுக்கப்புறமா தான் வந்து கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுத போறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்? எதுக்காக இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறோம்? பிகாஸ் கட் ஆஃப்ல நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கினாதான் நம்ம ஆசைப்பட்ட காலேஜுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. கரெக்டா? கட் ஆஃப் நம்ம நல்ல கட் ஆஃப் வாங்கினாதான் நம்ம ஆசைப்பட்ட காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல ஒரு மார்க் கம்மியானா கூட எத்தனை சீட் எத்தனை ரேங்க் நீங்க தள்ளி போயிடுவீங்க, பல ஆயிரம் ரேங்க் நீங்க வந்து தள்ளி போயிடுவீங்க. ஓகே, சோ அடுத்து வரக்கூடிய கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் மார்க் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ கெமிஸ்ட்ரியில 70 out of 70 எடுக்க யாரெல்லாம் ரெடி? மேம் நான் கெமிஸ்ட்ரியில somehow I want to score 70 out of 70 அப்படிங்கறாங்களா? next 3 days starting from today என்னோட கிளாसेस நீங்க கம்ப்ளீட்டா கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, கம்ப்ளீட்டா கவனிச்சா மட்டும் போதும் போதும் போதும். ஓகே, சோ அத வந்து நீங்க மறந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், கிளாஸ்ல வந்து ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் தான் இருக்கும். என்னன்னா I have severe coughing, fever, ulcer எல்லாம் இருக்கு. ஓகே, சோ அதனால வந்து காஃபிங் மட்டும் அப்பப்போ வந்து இருக்கும். டேப்லெட்ஸ், காஃப் சிரப் போட்டு உங்களுக்கு நான் somehow வந்து சொல்லி கொடுத்துருவேன். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? 6 மணிக்கு 1 மார்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ 1 மார்க்க முடித்து விட்டு என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் 1 மார்க்க முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வாய்ஸ் கிளியர் இல்லையா? யாருக்கெல்லாம் வாய்ஸ் கிளியர் போடுங்க பார்க்கலாம். 1 மார்க் முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? 7:30 மணிக்கு ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் கம்பல்சரி ப்ராப்ளம் நினைச்சா பயமா இருக்கு, இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் நீங்க கரெக்டா கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, மைக் லைட்டா இறையுதா? இப்போ ஓகேவா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசினா ஓகேவா? மைக் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா பேசினா ஓகேவா? let me check in my phone. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா பேசினா ஓகேவாடா? நிறைய பேர் ஓகே சொல்றீங்க. எஸ் எஸ் எஸ், ஒரே நிமிஷம். let me check ஒரே நிமிஷம்ப்பா. 1K likes அதுக்குள்ள. wow, I am super happy and proud of you. 1K likes அதுக்குள்ள. wow. என்னன்னா ஆஷா மேமுக்கு வந்து தொண்டை பிரச்சனை இருக்கனால அவங்க வந்து இதுல ஒரு குட்டி செட்டிங் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. let me change that setting. இப்போ ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு பெருசா வந்து மைக் வந்து இறையாது. ஓகே, சோ இப்போ மக்களே ஒரே ஒரு விஷயம் தான். நான் வந்து என்னுடைய ஸ்டடி பிளான் வீடியோல கூட உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டியிருப்பேன். லாஸ்ட் டைம் லிட்டரலி என்னால நம்பவே முடியல, இந்த லாஸ்ட் 3 days நான் நடத்தின லைவ்ல இருந்து தான் அப்படியே பப்ளிக்ல வந்திருந்தது. I expected 2 mark and 3 mark. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் கம்பல்சரிக்கு தனியா லைவ் எல்லாம் போகவே இல்லை. ஆனா நான் 2 mark 3 mark இந்த 15 hour marathonல இருந்தே கம்பல்சரி questions also came. அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் நம்ம சும்மா விடுவோமா? வாய்ப்பே இல்லை. இந்த வருஷம் கம்பல்சரிக்கு ஒரு தனியா வேற ஒரு செஷன் நான் வந்து வரேன். அப்படி இருக்கிறப்போ நம்மள மீறி ஏதோ ஒரு பெரிய கொஸ்டின் வந்து இந்த வாட்டி நமக்கு பப்ளிக்ல வரப்போறது கிடையாது. அந்த அளவுக்கு அக்கு வேற ஆணி வேற நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ஓகே, சோ ப்ராப்ளம்ஸ் போன வாட்டி 2 ப்ராப்ளம் கேட்டாங்க, கம்பல்சரியில வேற ஒண்ணு வந்து மாட்டிருச்சு. அப்ப இன்னைக்கு 7:30 மணிக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகே, நாளைக்கு செஷன் இந்த ஹோல் வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு செஷன். யாருக்கெல்லாம் ஆர்கானிக் நினைச்சா சம பயமா இருக்கு மேம், ஆர்கானிக் எப்படி படிக்கிறதே தெரியல மேம் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கோ, ஒரு கஷ்டம் இருக்கோ,
9 மணிக்கு டான லைவ் கிளாஸ் வந்துடணுமா. சரியா? 9 o'clock ஷார்ப்பா யூ ஷுட் கம் டு த லைவ் கிளாஸ். ஓகே, வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக்கா தாறுமாறா சூப்பர் டூப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 5 மணிக்கு டைரக்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்ப நாளைக்கே ஒரு பெரிய தலைவலி வந்து ஓவர். ஓகே, ஆர்கானிக் நமக்கு பிடிக்காதது கஷ்டமா இருக்கிறதானே நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஆமாவா இல்லையா? கஷ்டமா இருக்கிறதானே நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து 7th மார்ச் அன்னைக்கு, எஸ், இந்த வாட்டி நான் தமிழ் மீடியம் பசங்களையும் கன்சிடர் பண்ணிருக்கேன், கவலைப்படாதீங்க, தமிழ் மீடியம் பசங்களுக்கும் தான். 5 மணிக்கு, காலை 5 மணிக்கு 15 hour மெகா மாரத்தான். யூடியூப்ல 12 மணி நேரம் தான் எடுக்க முடியும். இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஷெட்யூல் பண்ணி 15 hour மாரத்தான் நம்ம வந்து வரப்போறோம். போன வருஷம் இந்த 15 hour மாரத்தான் வாஸ் லைக் a celebration தான். ஓகே, எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் கேதர் பண்ணி, ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க எல்லாம் கேதர் ஆகி 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, சோ எல்லாரும் ஒரு நாள் லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்துட்டு, தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்துட்டு, ப்ரொஜெக்டர்ல எல்லாம் போட்டு என் கிளாஸ் வந்து கவனிச்சாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஸ்கூல்ஸ்ல கூட ஆர்கனைஸ் ஆனாங்க. சோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி 15 hour marathon. ஓகே, சோ how many of you are super excited? Put red heart in the chat section. எல்லாரும் லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணியாச்சுல? 15 hour marathonக்கு யாரெல்லாம் ரெடி? நம்ம சேனல்ல நான் இப்போவே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஷார்ப் 5 மணிக்கு வந்து ஆரம்பிச்சிரும். ஓகே, சோ இது போதும். இந்த ஒரு லைவ், it is going to be a life saving live. 100% என்னென்னலாம் क्वेश्चन வரப்போகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஆர்கானிக், இது ஸ்பெஷல் செஷன். ஆர்கானிக் செஷனும் 5 மார்க் செஷன், இந்த ரெண்டு லைவ் கிளாஸ் முடிச்சிட்டு you can come to the 15 hour marathon. ஓகே, என்னால எனக்கு தெரியல யாஸ் எல்லாம் வந்து இது பண்ண, எப்படி மேம் 15 hour எப்படி மேம் அப்படிலாம் கேட்டு போனாரு. இந்த வாட்டி பண்றோம், சம்பவம் பண்றோம். கெமிஸ்ட்ரியில ஒரு மார்க் கூட நம்ம லூஸ் பண்ண கூடாது. அடுத்த நாள் ஓகே, ஒரு மினிமலா ஒரு 2 to 3 hours மட்டும் தான் வந்து கிளாஸ் இருக்கும். கம்பல்சரி 2 mark and 3 mark. ஓகே, இது வரைக்கும் பப்ளிக்ல என்னெல்லாம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து கம்பல்சரியில கேக்குறாங்க அப்படின்னு எல்லா क्वेश्चंसையும் எடுத்து நம்ம சூப்பரா சால்வ் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுடா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி I have kept it in the description. ஓகே, பட் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஏன் மேம் இவ்ளோ பண்றீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல, எப்படியாச்சும் நான் வந்து பப்ளிக்ல சென்டம் வாங்கிடணும், 600 out of 600 வாங்கிடணும், என்னுடைய ட்ரீம் காலேஜுக்கு போயிடணும்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கு. என்ன தெரியுமா? தமிழ்நாடுல எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிடணும் அப்படிங்கறதுதான். ஓகே, சோ லாஸ்ட் இயர் என்னுடைய ட்ரீம் வந்து சக்சஸ் ஆச்சு. உண்மையாவே கடைசி 3 நாள்ல படிச்சு நிறைய பேரு சூப்பரா அவங்களுடைய மார்க் வந்து வாங்கினாங்க. இந்த வாட்டி எவ்வளவு பேருக்கு நீங்க இந்த லைவ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க இப்பவே. ஓகே, ரைட் நவ் இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லைவ் டக்குன்னு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீ நல்லது பண்ணு. ஓகே, மனசார நீ நல்லது நிறைய பண்ணு. அது இன்டைரக்டா எப்படியோ உனக்கு வந்து சேரும். ஓகே, கரெக்ஷன் பண்றப்போ வந்து இல்ல, ஐயோ இந்த பையன் ஒரு ரொம்ப சின்னதா ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டானே, மார்க் குறைக்கணுமா அப்படிங்கிறப்போ வந்து இல்ல பரவாயில்ல அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போறது கூட நமக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். சரியா? சோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணா, யார் யாருக்கெல்லாம் வந்து இதை அனுப்பினா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அனுப்புங்க. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எந்த குழந்தையும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னே தெரியாம, ஸ்ராவணின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னே தெரியாம, மார்க் தேவையில்லாம லூஸ் பண்ணிட்டு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட கூடாது. ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த 3 days ஒரு பெரிய கிஃப்ட் தானே. இந்த 3 days முக்கியமா இந்த 15 hour marathon என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. அப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான், நீங்க நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது நிறைய பேருக்கு பயன் அடையணும், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா போய் சேரணும். ஓகேவா? செய்வீங்களா? அது ஒண்ணு மட்டும் ஷாவணி மேம்காக, மேம் கிடையாது, ஒரு அக்கா மாதிரி. ஓகேவா? மேம் தூக்கி போடுங்க. சரியா? ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு அக்கா மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உன் கூடவே இந்த கடைசி 3 daysக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணா அது எவ்வளவு ஒரு பெரிய சூப்பரா இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஓகே,
அந்த சிவகார்த்திகேயன் ஷார்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? சிவகார்த்திகேயனோட அக்கா மாதிரி நான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அக்காவா ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஓகே, ஒன்லி திங் இஸ் நீ எவ்வளவு பேருக்கு இந்த 15 hour மேரத்தானை சஜஸ்ட் பண்ற? கிளாஸ்க்கு வா, ஸ்ராவணி மேம் ஒருத்தங்க இருக்காங்க, வர சொல்லுங்க, இதை மட்டும் கவனிச்சா போறோம் அப்படின்னு நீ சொல்றியோ அதை பொறுத்துதான் இருக்கு. ஓகே, சரி, இப்போ குவிஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாமா இல்ல ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா? Do you want quiz or problems? சொல்லுங்க சொல்லுங்க. குவிஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா? சாட்ல எதுவுமே காணுமே. Do you want quiz first or problems? Do you want quiz or problems? Which one do we need? quiz. Okay. Let's start quiz. எல்லாரும் quiz நீங்க join பண்ணிக்கலாம். Quiz முடிச்சிட்டு problems, that is for both Tamil and English medium. Okay? Let's start quiz. எல்லாரும் quiz நீங்க join பண்ணிக்கலாம். Quiz முடிச்சிட்டு Okay? Tamil and English medium வந்து இருக்கு. Let me go to the joining screen. பசங்களா எல்லாரும் quiz முடிச்சிட்டு கண்டிப்பா problems வாங்க. Quiz முடிச்சிட்டு definitely you have to come to the problem session. Okay? That is very very important. That is very very important. Okay? Clear? So faster. பாரு எல்லாரும் quiz join பண்ணிடுங்க. Because we are going to solve a lot of book inside 1 marks. Quiz முடிச்ச உடனே problems தான். எங்கேயுமே ஒரு நிமிஷம் கூட லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாத. எந்த நேரத்துல நான் என்ன சொல்றது உனக்கு எப்படி யூஸ் ஆகும் தெரியாது. ஓகே, இன்னும் எல்லாருக்கும் ஜாயின் பண்ணி பாதி பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 800 தான் இருக்கு. அதர்ஸ்லாம் எங்க? அதர்ஸ் மற்றவர்கள் எங்கே? 2k லைக்ஸ் வந்தாச்சா? வாவ், எஸ் of course terminal ஸ்டூடண்ட்ஸும் அட்டெண்ட் பண்ணலாம், தப்பே இல்ல. terminal students can also attend. Yeah, terminal students also. வந்தாச்சா? Okay, 1000 people வந்தாச்சு. Others எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? லைவ்லயே ஒரு 1500 கிட்ட இருக்கீங்க. ஆமா, குட்டியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து இதுல ஏதாச்சும் நீங்க எதெல்லாம் தப்பா ஆன்சர் பண்றீங்களோ, எல்லாருமே யாரெல்லாம் தப்பா ஆன்சர் பண்றீங்களோ அந்த क्वेश्चंस எல்லாம் ஸ்மால் ஹிண்ட் மாதிரி ஒரு நோட் எடுத்து எழுதிட்டே வாங்க. லாஸ்ட் டே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு it will be very helpful. Okay, can we begin? Just put a fire in the chat. 2k likes வந்தாச்சு. I really hope 5k வந்துரும் நினைக்கிறேன். 5k பேர் அட்டெண்டன்ஸ் போட்டுருவீங்க நினைக்கிறேன். Okay, let me start the first question. எல்லாரும் quiz join பண்ணிடுங்க மறக்காம. PDF is in the description ல இருக்குடா. PDF important questions எல்லாத்துமே. The process of recovery of gold from cyanide leaching is known as. What if this question appears in your public exam? Are you all ready for it? அவ்வளவுதான் என் கேள்வி. Yeah, the process of recovery of gold from cyanide leaching is known as cementation, smelting, roasting and froth flotation. Very good. Cementation அப்படினு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Right answer. Cementation is the right answer. Okay, சரி, இதுல லீடர் போர்டு வரவங்கள நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு செலிப்ரேட் பண்ண போறேன். பார்க்கலாம். பிரித்திகா, பத்ரி, ஸ்ரீராம் 3 பேருமே டாப் 3ல வந்து இருக்காங்க. இன்னைக்கு குவிஸ் ரொம்ப நம்ம ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ணிரலாம். We add sodium methyl xanthate in the process of froth flotation because it acts as. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லிசன் பண்ணிட்டே ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு கிளாஸ் வந்து குவிஸும் அட்டெண்ட் பண்ணுங்க, கிளாஸும் வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ froth flotation process அது வந்து என்னது? ஒரு கான்சென்ட்ரேஷன் process. We are removing ore from the gang வந்து ஓர்ல இருந்து நம்ம கேங்க வந்து தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு process. சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? froth flotation யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். கரெக்ட்டா? இதுல வந்து pine oil, eucalyptus oil இதெல்லாம் வந்து என்னது? They are all frothing agents, right? இதுல sodium methyl xanthate வந்து யாரு? நீங்க ஒரு தப்பு பண்றீங்க.
இந்த தப்பை எழுதி வைங்க. You have to study all the options completely. All the options complete-ஆ படிச்சு பார்த்துட்டு தான் you have to answer, even though you know the answer perfectly. Because here you have did a mistake. பாருங்க, collector அப்படியே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Makes or water repellent, depressing agent. இப்போ ஆன்சர் என்ன? தோ பாருங்க, ஆப்ஷன் A and B. சோடியம் மித்தைல் சாந்தேட் வந்து கலெக்டராவும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்துல ஓரை வந்து வாட்டர் ரிப்பெல்லண்டாவும் வந்து வச்சிருக்கும். அப்போ ஜஸ்ட் 114 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. See, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் நீங்க குவிஸ் லாகின் பண்ணி அட்டெண்ட் பண்றப்போ தான் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம். இந்த மிஸ்டேக்க பப்ளிக்ல பண்ணேன்னு வெச்சுக்கோயே, ஒரு மார்க் 1000 ரேங்க் பின்னாடி போயிடுவேன். அஷ்மிதா அஃப்ரி யக்ஷினி, wow, top 3 ல இருக்காங்க. Nice. Then third question நம்ம போயிட்டோம். In which process insoluble sulfide is converted to soluble sulfate? From chapter 1. Yeah, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா I will give you PDF and then problems நான் தமிழ் மீடியம்க்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். So தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரி, நீங்க வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ராப்ளம்ஸ் தமிழ் வழி மாணவர்களுக்கும் சேர்த்து தான் क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியல. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆசிட் லீச்சிங். ஓகே, ஆசிட் லீச்சிங் process அது. ஓகே, அஷ்மிதா யக்ஷினி ரிதீஷ் முத்து யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. ராக்கி காமேஸ்வரன் அபர்ணா யுகேந்திரன் அண்ட் நிதின். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, யா, in the process of froth flotation sodium cyanide and sodium carbonate act as. sodium cyanide sodium carbonate என்னவா வந்து ஆக்ட் ஆகும்? Quickly live பார்க்குற எல்லாருமே split screen போட்டுக்கோங்க. You join the quiz as well. Okay, quiz join பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த process of froth flotationல வந்து sodium carbonate வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? depressing agent, collector, water repellent, frothing agent. quiz PDF நான் தர மாட்டேன். quiz PDF தர மாட்டேன். அது வந்து நாளைக்கு காலையில 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும். quiz PDF எப்ப தருவேன்? tomorrow morning 5 o'clock ரிலீஸ் ஆகும். ஆனா அது பத்தாது, அது வேற क्वेश्चंस, இது வேற क्वेश्चंस. depressing agent, very good ரா. depressing agent is the right answer. தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னடா இதுக்குமே ஆன்சர் தெரியல அப்படி கவலைப்படாத, இப்ப தெரிஞ்சுக்கோ. அஷ்மிதா, முத்து, ரிதீஷ், அபர்ணா, ராக்கி, நிதின், யுகேந்திரன், ஜெனினி, நிதிஷ், very good ரா. சூப்பர். So let's go to the next question. Nickel, copper, cobalt or concentrated by. See, these types of questions are public la namakku vandu varum. Okay, இந்த மாதிரி questions தான் நல்லா ஞாபகம் வெச்சுக்கோங்க. நிக்கல், காப்பர், கோபால்ட் எல்லாம் எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்றோம்? ஆசிட் லீச்சிங், சயனைட் லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங். என்ன process of leaching வந்து நம்ம யூஸ் பண்றோம்? ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்னென்ன அக்கவுண்டன்சிக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ யாழினியன் சார் have posted. don't worry. ஓகே, எஸ், ஆன்சர் தெரியல. அமோனியா லீச்சிங், நிக்கல், காப்பர், கோபால்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அமோனியா லீச்சிங். ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டே வாங்க, லாஸ்ட் டே கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, these are all very good revision. ஓகே, அடுத்து Diborane has dash BH2 units. டைபோரேன்ல வந்து எத்தனை BH2 யூனிட்ஸ் வந்து இருக்கும்? டைபோரேன்ல how many BH2 units? Yes, 1 2 4 and 6. 1 2 4 and 6. டைபோரேன் உடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுனா இது ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். and டைபோரேன் is a very important questions. BH2 2 என்னடா 4 ன்னு ஆன்சர் பண்றீங்க? எப்படிடா 4 வரும்? இங்க பாரு, இப்படி பண்றீங்களே. BH2 இது ஒரு BH2 யூனிட், இது ஒரு BH2 யூனிட்ஸ். டைபோரேன்ல 2 BH2 யூனிட்ஸ். ஓகே, சோ ஏன் இப்படி ஆன்சர் பண்றீங்க? ஓகே, இது வந்து ஒரு பிரிட்ஜிங் ஹைட்ரஜன், இது ஒரு பிரிட்ஜிங் ஹைட்ரஜன். எத்தனை BH பாண்ட்ஸ் இருக்கும்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை BH பாண்ட்? 1 2 3 4 5 6 7 8 BH பாண்ட். ஓகேவா? எத்தனை BH பாண்ட்? மிஸ்கிளிக், இங்க வேணா மிஸ்கிளிக்னு சொல்லுவீங்க, அங்க போயிட்டு தப்பு பண்ணா என்ன சொல்லுவீங்க? பப்ளிக்ல போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணா
மார்க்லாம் இதை மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. அவேரா இருக்கணும். கழுகு பார்வை மாதிரி நீங்க வந்து சம அவேரா வந்து இருக்கணும். ஓகே, டைபோரேன் ஹாஸ் டாஷ் பிரிட்ஜ்ட் ஹைட்ரஜன். என்னடா அடுத்த நாள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. நீங்க முன்னாடியே படிச்சிருக்கணும் தம்பிங்களா. ஓகே, டைபோரேன் ஹாஸ் டாஷ் பிரிட்ஜ்ட் ஹைட்ரஜன். இப்பதான் பார்த்தோம். அதை வச்சு கூட நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம். how many bridged hydrogens வந்து டைபோரேனுக்கு இருக்கும்? 2 bridged hydrogens. Very good, very good. Let's go to the next question. Diborane has dash BH bond. இதுவும் நான் சொல்லி கொடுத்தேன். டைபோரேன்ல வந்து எத்தனை BH bonds வந்து இருக்கும்? டைபோரேன்ல எத்தனை BH bonds வந்து இருக்கும்? எத்தனை BH bonds? 1 5 2 8. 1 5 2 8. BH bond ra normal BH bond மொத்தமா 8 BH bonds. Very good, very good. It has totally 8 BH bonds. Very good. Pakka. Mass. Super. Okay, Ashmita, Muthu, Ritish, Nitin. Very good ra. Super, super. அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். The 4 terminal BH bond forms. இந்த terminal BH bonds வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? terminal BH bonds எண்ட்ல இருக்கக்கூடிய BH bonds பத்தி கேக்குறாங்க. இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய BH bonds வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? Say for example, இங்க பாருங்க, இதுதான் terminal BH bonds. மொத்தமா எத்தனை terminal BH bonds இருக்கு? 4 terminal BH bonds வந்து இருக்கு. 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ். 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ் அப்படினா அதுக்கு பேர் வந்து 2C2E bond. அதுக்கு பேரு 2C2E bond. 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான். இப்போ அப்படியே நீங்க இத பாருங்க, BHB bond. இது வந்து எது? BHB bond. BHB bond பாத்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான். அப்போ அது வந்து என்னது அப்படினா 3C2E bond. 3C2E bond. BHB ன்னு கேட்டாங்கன்னா 3C2E. BH ன்னு கேட்டாங்கன்னா என்னது? 2C2E. வெரி குட். முக்காவாசி பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சோ தப்பிச்சிட்டீங்க. வெரி குட். அஷ்மிதா, முத்து, ரிதீஷ். வெரி குட் ரா. சூப்பர். லைவ் இப்போ டக்கு டக்குன்னு பாக்குற எல்லாருமே உடனே குவிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. The 2 BHB banana bond forms. The 2 BHB banana bond forms. நம்ம இந்த BHB பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து banana bond. அந்த banana bond வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? இப்போதான் சொல்லி கொடுத்தேன். ஹாய் ஜெனா, வெரி குட் ரா. யார் சார் குவிஸ்ல? புக் பேக் 1 மார்க்கா? ஏண்டா புக் பேக் 1 மார்க்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். ஓகே, 3C2E bond. வெரி குட், சூப்பர். ஓகே, மறந்துடாதீங்க 2C2E 3C2E. எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் தான். 2 சென்டரா 3 சென்டரா அதான் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, யா. சோ நெக்ஸ்ட் பரவாயில்ல, ஹெல்த் இஷ்யூஸ்னா அமைதியா கிளாஸ் கவனிங்க போதும், அவ்வளவுதான். ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் இன் தி ஆர்டர். ஓகே, ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் இன் தி ஆர்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், அப்படியே செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர் ஆர்டரா போயிட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம்பா. பயங்கர இம்பார்ட்டன்ட் பா. Fluorine, chlorine, bromine, iodine. Very good. கரெக்ட்டா? Fluorine, chlorine, bromine, iodine decreasing orderல வந்து இருக்கணும். Reactivity வந்து நமக்கு decreasing orderல இருக்கு. முத்து, ரிதீஷ், ஹரிணி டாப் 3ல இருக்காங்க. ஓகே, அடுத்து stability of halogens. Stability of halogens. Stability of halogens. Increases from HF to HI, decreases from HI to HF, are equally stable, decreases from HF to HI. Some important. Tamil medium students க்கு quiz இல்ல, ஆனாலும் நீ புரிஞ்சுக்கோ.
நீ ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டேன்னு வெச்சுக்கோயே, இதே தான் தமிழ் மீடியம்லயும் வரப்போகுது. ஆனா ப்ராப்ளம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ப்ராப்ளம்ஸ்க்கு क्वेश्चंस நான் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் மீடியம்க்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. increases from HF to HI கிடையாதுடா, decreases. ஓகே, ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்த கேள்வி, volatility of the hydride is in the order of. Mineral students கிட்ட நான் பேசுறேன். Tonight I will conduct a Google Meet and then I will speak with you. Don't worry. Okay, கவலைப்படாதீங்க. Okay, volatility னா வந்து என்னது? எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம வந்து volatility ன்னு வந்து சொல்லுவோம். எது ஈஸியா எவாபரேட் ஆறத வந்து highly volatile அப்படினு வந்து சொல்லுவோம். கேம்பர் எடுத்துக்கோ, கையில நான் கொஞ்சம் வந்து அது என்னது ஹேண்ட் சானிடைசரை போடுறேன், அது ஈஸியா வந்து என்ன ஆயிடும், எனக்கு வந்து எவாபரேட் ஆயிடும் இல்லையா? அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், highly volatile அப்படினு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நோ, ஆப்ஷன் பி பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகே, HCl, HBr, HIN, HF. ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பாத்துக்கோங்க. முத்து, ஹரிணி அண்ட் ராகா. ஓகே, அடுத்துப்பா, thermal stability of hydrides will be. Thermal stability of hydrides will be. Hydrides உடைய thermal stability வந்து எப்படி இருக்கும்? Hydrides உடைய thermal stability yes, thermal stability first option HCl, HBr, HIHF. நான் தான் சொன்னேன்ல, குட்டி குட்டியா ஹிண்ட் மாதிரி எழுதிட்டே வாங்க, ஹிண்ட் மாதிரி எழுதிட்டே வாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மார்க் பப்ளிக்ல even when you lose just 1 mark, நமக்கு பல ரேங்க் வந்து பின்னாடி போயிடுவோம் கட் ஆஃப்ல. அத மட்டும் ஞாபகம் வெச்சுக்கோ. ஓகே, இப்ப தமிழ் இங்கிலீஷ்ல மார்க் போச்சு, மார்க் வாங்கிட்டோம், ரெண்டும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, தமிழ் இங்கிலீஷ்ல வந்து நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கட் ஆஃப் எங்க, காலேஜ் எந்த மார்க் வச்சு எடுக்க போறாங்க, அந்த சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? முத்து, ஹரிணி, ராகா டாப் 3ல வந்து இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் குவிஸ் ஜாயின் பண்ணாத மாதிரி தெரியுதே. லைவ்ல இருக்கிற எல்லாரும் மறக்காம குவிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் ஹாலோஜன். இப்போ பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சாரிடா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் குவிஸ் கொண்டு வரல. ஓகே, ஏன்னா எனக்கு இதே क्वेश्चन தமிழ் மீடியத்துல போட்டு அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. ஓகே, ஆனா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணுவேன். இதுக்கு முடிச்ச உடனே நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிரலாம். முடிச்ச உடனே we will start problems. ஓகே, HF, HCl, HBr, HI ஆப்ஷன் A ஆ B ஆ நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஆப்ஷன் B HCl, HBr, HIN, HF this order. ஓகே, எழுதி வெச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ முத்து, ஹரிணி, ராகா டாப் 3ல வந்து இருக்காங்க. அடுத்த கேள்வி, dash have unpaired electrons. ஐயோ, எனக்கு எதுக்குமே ஆன்சரே தெரியலையே. கவலையே வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இங்க தெரியலையா, கத்துக்கலாம். ஆனா பப்ளிக்ல போய் தெரியலனா என்ன பண்ணுவ? ஓகே, நாளைக்கு காலையில உங்களுக்கு PDF ரிலீஸ் ஆகும் 5 o'clock. ஓகே, யா, ப்ராப்ளம்ஸ்க்கு நான் PDF தர மாட்டேன். ஏன்னா என் கூட சேர்ந்து நல்லா கவனிச்சு நீ அப்பவே நோட்ஸ் எடுத்துற போற. ஓகே, dash have unpaired electrons, diamagnetic, paramagnetic. இதை விட ஈஸியான ஒரு क्वेश्चन இருக்கவே முடியாது. that kind of simple question it is, very very simple question it is. paramagnetic have unpaired electrons, very good. unpaired electrons னா வந்து அது paramagnetic அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். very good ரா. அடுத்துடா, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, dash have no unpaired electrons. See, unpaired electrons இருந்தா அது வந்து நம்ம paramagnetic அப்படினு வந்து சொல்றோம். unpaired electrons வந்து இல்ல. ஓகே, unpaired electrons இல்ல அப்படினா மேம் நான் எல்லாமே அரைகுறையாதான் படிச்சிருக்கேன், என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும், நிச்சயமா முடியும். சரியா? unpaired diamagnetic, very good, diamagnetic.
ஓகே, டயாமேக்னெட்டிக்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, பாராமேக்னெட்டிக்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். முத்து, ராகா, ஹரிணி. வெரி குட். அடுத்த கேள்வி, mixture of titanium tetrachloride and trialkyl aluminum is called as. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन இது. செம்ம இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन இது. எஸ், okay, yeah, so Ziegler-Natta catalyst, Ziegler-Natta catalyst is the right answer. மறந்துடாதீங்க, Ziegler-Natta catalyst ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 1 மார்க். முத்து, ராகா, ஹரிணி வந்து டாப் 3 எனிவே சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. லைவுக்கு புதுசா அந்த மெகா மேரத்தான்ல என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? இந்த வாட்டி பப்ளிக்ல என்னென்ன क्वेश्चंसனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி தருவேன். அதுதான் இந்த மெகா மேரத்தான்ல 15 ஹவர்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, a mixture of titanium tetrachloride and trialkyl aluminum is used for. Yes, ஆஹா ஆஹா, லைட்டா அந்த क्वेश्चन போன क्वेश्चन மாதிரியே இருக்காது, இல்ல வேற क्वेश्चना? தமிழ் மீடியம்க்கு வந்து 1 மார்க்ஸ் நான் இப்ப கொண்டு வரலடா, பட் PDF நான் நாளைக்கு தந்துறேன். ஓகே, பாலிமரைசேஷன் கரெக்டான ஆன்சர். பாலிமரைசேஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். முத்து, ராகா, ஹரிணி, நிதின், அபிநயா, அஷ்மிதா, சிவானி, ஹரிகேஷ், சங்கீதா, விஷால். இப்போ தமிழ்நாடுல இப்ப இருக்கிற இந்த இங்க ஒரு 2K பீப்புள்ல 2K ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரௌண்ட் இங்க இருக்கீங்க. டாப் 10 இவங்க தான். 2000 பேர்ல டாப் 10 பீப்புளோட பேரை நான் படிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? interstitial compounds has dash than pure metals. interstitial compound வந்து high melting point ஆ, low melting point ஆ, high boiling point ஆ, low boiling point ஆ? இந்த 3 நாள் கிளாஸ் கவனிக்கிறதுல நிறைய क्वेश्चन உங்களுக்கு தெரியாம இருக்கும். நிறைய क्वेश्चन ஐயோ இது என்ன நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல அப்பா அம்மாலாம் என்ன இவனுக்கு எதுவுமே தெரியலையே அப்படி கூட யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம படிக்கலாம், கடைசி நிமிஷம் கூட வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மார்க்கா நம்மளால மாத்த முடியும். ஆனா படிக்காம விட்டேன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு நிமிஷத்துல ஒவ்வொரு மார்க்க நம்ம தான் லூஸ் பண்ணிட்டே போயிடுவோம். ஓகே, இவ்வளவு நாளா ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம்னு இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களை யார் காப்பாற்ற முடியும்? கஷ்டமாயிடும். பிரைமரி வேலன்சி இஸ் ரெஃபர்டு டு as. பிரைமரி வேலன்சியை வந்து நம்ம என்னன்னு ரெஃபர் பண்ணுவோம்? வாட் வில் வி ரெஃபர் த பிரைமரி வேலன்சி? Oxidation state of the ligand, oxidation state of the group of metals, oxidation state of central metal atom, oxidation state of the other atoms. எதுப்பா? Which will be the right answer? Oxidation state of the central metal atom. Okay, correct. Oxidation state of the central metal atom தான் நம்ம primary valency அப்படினு சொல்லுவோம். அப்போ secondary valency அப்படினா என்னது? number of ligands. number of ligands தான் வந்து secondary valency. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போம். number of ligands இருக்கான்னு பாப்போம். ஆன்சரும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆஹா, number of ligands இல்ல, ஆனா வேற இருக்கு. என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். hybridization, coordination number, oxidation number, number of bonds. எது வரும்? பரவாயில்ல, நீங்க ஒண்ணுமே படிக்கல, ஹோல் இயர் மேம் நான் ஒண்ணுமே படிக்கல மேம், இப்போ நடத்துற இந்த லைவ் கிளாஸ்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், நீ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த ஹோல் இயர் நீங்க ஒண்ணுமே படிக்கலனா கூட இந்த லைவ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர், வெரி குட், சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. யா, முத்து, நிதின், ராகா டாப் 3ல வந்து இருக்காங்க. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போய்விட்டோம். டெக்னிக், வடிவேலு டெக்னிக்லாம் யூஸ் பண்றேன் நான் இப்போ. சீக்கிரம் ஆன்சர் பார்த்தா ஸ்கோர் ஹை ஆகுமா? ஆமா ஆமாண்டா. ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட், ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து லீடர் போர்ட்ல டாப்ல. சி, இங்க லீடர் போர்ட்ல வரது மேட்டர் இல்ல, பப்ளிக்ல லீடர் போர்ட்ல வரணும் இல்லையா? அது வரோம் நம்ம. டேய், உன் மேல நம்பிக்கை வச்சு நான் ப்ராமிஸ் பண்றேன்டா,
இந்த 3 நாள் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண சென்டம் வாங்க முடியும் நான் ப்ராமிஸ் பண்றேன். உனக்கு இல்லையா அந்த நம்பிக்கை? சுச்சோ, எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையே. நான் சொல்லி தரேன்டா, நீ படிடா, உன்னால முடியும்டா, டைம் வேஸ்ட் பண்ணாதுடா, இப்ப ஆரம்பிச்சா கூட முடியும்டா, படுறான்ற. எனக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்ல. நீ வந்தா மட்டும் போதும், நீ அழகா கிளாஸ் கவனி, முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணு, போதும், சூப்பரா மார்க் வாங்கலாம். நீ பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க பயப்பட வேண்டியதே கம்பல்சரி கொஸ்டினும் ஆர்கானிக்கும் நினைச்சுதான். ஏன்னா பப்ளிக்ல கெமிஸ்ட்ரி இந்த வாட்டி கஷ்டமா கேட்க கூட சான்ஸ் இருக்கு. அது எதுல கேட்பாங்கன்னா ஆர்கானிக் கம்பல்சரி தான். ஓகே, நம்ம தான் நாளைக்கே ஆர்கானிக் எல்லாம் முடிச்சிடுறோமே, அப்புறம் என்ன கவலை? ஓகே, போத் ஏ அண்ட் பி கிடையாது. முத்து, நிதின், ஹரிணி, வெரி குட். இங்க பாரு, எவ்வளவு தப்பா ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, கத்துக்கோ. இந்த இடத்துலதான் கத்துக்க முடியும். ஓகே, இப்ப கத்துக்காம எப்ப கத்துக்க போற? See, both Tamil medium as well as English medium students கான important question நான் descriptionல கொடுத்திருக்கேன். Okay, I have given it in the description. The atom in ligand that is directly bound to the central metal atom is called as negative atom, positive atom, donor atom, acceptor atom. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ப்ராப்ளம் லைவ் ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை முடிச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் லைவ் ஆரம்பிச்சிடலாம் ஒரு 7:30க்குலாம். ஓகே, அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இருக்கு, டோன்ட் வரி. டோனார் ஆட்டம், ஓகே, லிகாண்ட் வந்து என்ன பண்ணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ டோனார் ஆட்டம். முத்து, நிதின், ஹரிணி டாப் 3ல இருக்காங்க. நைஸ். ஓகே, the number of ligand donor atoms bonded to central metal ion in a complex. Okay, the number of ligands என்னப்பா? hybridization, coordination number, oxidation number, number of bonds, number of ligand. Number of ligands என்னது? டேய், how many 11th standard students are there? 11th students யாராவது இருக்கீங்கன்னா 12th terminal batch உடனே ஜாயின் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சரியா? நீ இப்பவே ஜாயின் பண்ணி ஆரம்பத்துல இருந்தே இங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிரு. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர், வெரி குட் வெரி குட். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் த ரைட் ஆன்சர். முத்து, நிதின், ஹரிணி டாப் 3ல இருக்காங்க. 11th யாராவது இருக்கீங்களா? 11th கொஞ்சம் அப்படியே சாட்ல போடுங்க. பாரா, 12th பசங்க தான் கிளாஸ் கவனிக்கிறாங்க பத்தியே, நிறைய 11th பசங்களும் கிளாஸ் கவனிக்கிறாங்க போல. In solid state, isotropy means having identical values of physical properties in all directions which is exhibited by. So, isotropy அப்படிங்கிறது different directionல மெஷர் பண்ணாலும் என்னுடைய physical properties value வந்து சேமா வரும். சத்தியமா சொல்றேன், நீ தப்பா தான் ஆன்சர் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. 11th யாரும் இல்ல போல, இல்லையா? தமிழ் மீடியம்க்கு வீக்ஸ் நான் நாளைக்கு காலையிலே பிடிஎஃப் தரேன்டா. ஆஹா, பாரு, 400 403. உங்களுக்கு ஆன்சர் தெரியல, இரு சொல்லி தரேன். இப்போ இப்ப இது வந்து கிறிஸ்டலின் சாலிட். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டர்லி அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்லி அரேஞ்ச் ஆகி இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட் பார்த்தனா ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட் வந்து ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும். இப்ப நான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்றேன். ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், இதெல்லாம் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்ப நான் இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணா தோபார் இந்த ஒரு குண்டு டைப் ஆஃப் ஒரு பிக்கர் காம்பவுண்ட், ஒரு பிக்கர் அயான், ஸ்மாலர் அயான் இருக்கு. பிக்கர் அயான் மட்டும் தான் வந்திருக்கு பார். இப்ப நான் இப்படி பண்றேன், பிக்கர் அயான் அண்ட் ஸ்மாலர் அயான் வருது. இப்படி பாக்குறேன், ஸ்மாலர் அயான் மட்டும் தான் வருது. அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அன்ஐசோட்ரோபிக்கா இருக்கும். மறந்துடாத, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து அன்ஐசோட்ரோபி. ஓகே, டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல மெஷர் பண்றப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இங்க பார், இது வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். நீ எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணாலும் எல்லாமே வரும். ஏன்னா எல்லாமே கலந்து தானே இருக்கு, ரேண்டமா தானே இருக்கு. அப்ப அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபியா இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு, நான் சொன்னேன்ல இந்த தப்பு நீ பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஏன்னா எனக்கு ஒண்ணு நீங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மீ டீச்சிங் யூ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இத்தனை வருஷமா டீச் பண்றல எத்தனை பேரை பப்ளிக்கு அனுப்பியிருப்பேன். இதோ பாரு, நீ இந்த தப்பு பண்ணுவேன்னு தெரியும், கரெக்டா பண்ணிட்டப்ப இந்த கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டா என்ன பண்றது? ஆஹா, தமிழ் மீடியம் தீமினல் பேட்ச்ல டீச் பண்ண மாட்டோம், இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு வந்து புரியும் மேம், நான் தமிழ் மீடியம் தான் ஆனா எனக்கு புரியும்னா யூ கேன் ஜாயின். ஓகே, சோ இனிமே இந்த தப்பு யாராவது பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ எனக்கு சாட்ல சொல்லுங்க. இனிமே இந்த தப்பு வருமா? எனக்கு பப்ளிக்ல இந்த क्वेश्चन கேட்டா தப்பு வருமா? தப்பு வருமா? கிறிஸ்டலின் வந்து அனிசோட்ரோபி, அனைசோட்ரோபி. எல்லா டைரக்ஷன்ல மென்ஷன் பண்ணா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ சேமா வராது. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபி. பப்ளிக்ல தப்பு வராதுல, கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்கல? பக்கா. This is what I want. This is what I want. Okay? பக்கா. சூப்பர். சோ யார் யாரு? முத்து, நிதின், ஹரிணி, ஹரிஷ், ஹரிகேஷ், ஹெச்கே, சங்கீதா, ராகா, அபிநயா, யுகேந்திரன், விகே, தனுஷ், யகேஷ். எனக்கு சங்கீதா சங்கீதா அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து உண்டு கோயம்புத்தூர்ல. இன் சாலிட் ஸ்டேட் அனைசோட்ரோபி. பாப்போண்டா பாப்போண்டா, இப்பயாவது கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போண்டா. இப்பயாச்சும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போண்டா. எனக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இருக்கு கைஸ். ஐ ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் யூ. எனக்கு வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஜெய் ஜக்கம்மா, இப்பதான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். என் கஷ்டம் வீணாவாது நினைக்கிறேன். இல்லதான், நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தோம். ஹாடா ஹப்பாடா சூப்பர். ஐ வாவ், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, பெருமையா இருக்கு. அப்ப இதே மாதிரி பப்ளிக்லயும் போயிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும். சரியா? முக்காவாசி பேர் எனக்கு படிச்சா கூட போதும், அவ்வளோ பேராசெல்லாம் கிடையாது. ஓகே, amorphous solids are considered as amorphous solids are considered as amorphous solids are considered as true solids, pseudo solids, supercooled liquids, both B and C. Yeah, pseudo solids. அதான் நாங்க வந்து क्वेश्चन ஃபுல்லா படிக்க மாட்டோம், ஆப்ஷனை ஃபுல்லா படிக்கணும்னு ஒரு ரூல் மைண்ட்ல ஏத்திக்கோ. இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. give me some promise. பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுவியா? நான் சவுண்ட் குறைக்கணும். பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுவியா? சொல்லுடா, எஸ் ஆர் நோ. பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா பாயிண்ட்ஸையும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுவியா? எல்லா ஆப்ஷன்ஸையும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சு பார்த்து கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே, வா. அப்போ amorphous solids வந்து பார்த்தனா pseudo solids and super cooled liquids ரெண்டும் தான், both B and C. தோபார் 2000 சொச்சம் பேர்ல வெறும் 157 பேர் தான் தெளிவா இருக்காங்க. ஓகே, யா. சோ முத்து, நிதின், ஹரிணி டாப் 3ல வந்து இருக்காங்க. நம்ம இத முடிச்சிட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, cations and anions are examples of தீமினல் பேட்ச்ல தமிழ் மீடியம் இருக்குன்னு யாழினி சார் சொன்னாங்க. இல்லடா, தீமினல் பேட்ச்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் மேஜரா இங்கிலீஷ் மீடியம்ல தான் நடத்துவோம். ஓகே, பட் there will be தமிழ் மீடியம் questions also. தமிழ் மீடியம்க்கு PDF தருவோம், ஆனா மேஜரா இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஓகே, ஆனா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க நம்ம தீமினல் பேட்ச்ல. ஓகேவா? amorphous solids, crystalline solids, ionic solids. Ionic solids is the right answer. Cations, anions எல்லாமே ionic solidsல வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து ions, basically they are ions. Cations are positively charged and anions are negatively charged. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. book and side questions தெரியாதா? இத பார்த்து தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, இப்ப புரியுது, அவ்வளவுதான். Diamond, silicon, carbide are 6th chapter ல இருந்து இந்த question. These questions are from unit 6. covalent solids, molecular solids, pseudo solids, true solids. எதுடா? எது 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 டெய்லிலாம் குவிஸ் இருக்காது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் குவிஸ் இருக்கும். கோவேலன்ட் சாலிட்ஸ்
டைமண்ட், சிலிக்கான் கார்பைடு இவங்க எல்லாருமே வந்து கோவேலண்ட். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவேலண்ட் பாண்டால வந்து பாண்ட் ஆகி இருக்கும். மேம் ரொம்ப கத்தாதீங்க, உங்க ஹெல்த் பார்த்துக்குதுல. ஓகே ஓகே கரெக்டா தான், நான் ரொம்ப கத்தல, அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. முத்து, நிதின், ஹரிணி ஆஃப்டர் அ லாங் டைம் வரதுனால ஒரு எனர்ஜியில வந்து கத்தக்கூடாது, ஞாபகப்படுத்துங்க. ஓகே, இஃப் கேட்டலிஸ்ட் இஸ் ஆடட், ஓகே, கேட்டலிஸ்ட் and something which speeds up the reaction. மேம் நான் தனியா படிச்சேன் அப்படின்னா வந்து ஒரு 2 மார்க் படிக்கவே எனக்கு 5 minutes ஆகும் மேம். பட் நீங்க வந்து லைவ்ல சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 minutesல என்னால படிச்சிட முடியுது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ something which speeds up the process, speeds up the reaction, அதான் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணும்? increases activation energy-யா reduces activation energy-யா? தப்பு 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 தப்பு. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன என்று தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நீங்க படிச்சு முடிக்க தேவைப்படுற எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, டோன்ட் வரிடா குட்டி மைஷு, டோன்ட் வரி. இமெயில் சப்போர்ட் பண்ணிட்டீங்களா? கவலைப்படாதீங்கடா. நீங்க வந்து யாழினின் சாருக்கு ஒரு மெயில் போடுங்க. ஓகே சரியா? உங்களுக்கு சரியாயிடும், தானா சரியாயிடும். உங்களுக்கே டீம்ல இருந்து கால் வரும். ஓகே, I have taken your name also. From team you will get a call. நிறைய பேர் அதுதான் டீமினல் பேட்ச் ஜாயின் பண்ண யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை பேட்ச் மாறி போயிடுச்சோ, ஓகே, நம்பிக்கை பேட்ச் உங்களுக்கு மாறி வந்துருச்சோ, உங்க எல்லாருக்குமே தானா சரியா போயிடும். நாங்க கால் பண்றோம். ஓகே, உங்களுக்கு தானாவே மாறி போயிடும். இப்ப உனக்கு ஒரு 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 இந்த 15 சாப்டர்ஸ படிச்சு முடிக்க தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, உனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுமா, கம்மியா எனர்ஜி தேவைப்படுமா? சொல்லு, நீ தனியா தான்ப்பா படிக்கிற. more energy or less energy? How much energy do you need? Let me know, let me know, let me know. ஃபுல்லா 15 சாப்டர்ஸ் படிக்க முடிக்க do you need more energy or less energy? more energy. But imagine I am coming and teaching you. உனக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப நான் சிம்பிளா சொல்லித்தரேன். அப்போ உனக்கு மோர் எனர்ஜி தேவைப்படுமா இல்ல லெஸ் எனர்ஜிலேயே நீ படிச்சிடலாமா? I am teaching you very very simple. ஓகே, இவ்வளவுதான்டா அப்படின்னு உனக்கு சொல்லித்தரேன். அப்போ லெஸ் எனர்ஜிலே நீ படிச்சிடலாமா இல்லனா உனக்கு மோர் எனர்ஜி அப்பயும் உனக்கு மோர் எனர்ஜி தேவைப்படுமா? லெஸ் எனர்ஜிலே படிச்சிடலாம். அதான்டா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ நமக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாற, ஓகே, சோ இங்க கவனிச்சனா ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா மாற, இதுதான் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாற எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி EA. அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி EA. இப்ப நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எனக்கு கம்மி ஆயிடுது. ஆக்டிவேஷன் எனர்ஜி எனக்கு கம்மி ஆயிடுது. எப்போ? when I add catalyst. நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால. நீ இப்ப யோசி, ரியாக்டன்ட் இங்கேருந்து இங்க போய் அங்கேருந்து இங்க ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக எவ்வளவு டைம் ஆகும். ஆனா ஜஸ்ட் இங்கேருந்து இங்க வர்றது ஈஸி. அதுதான். அப்போ இட் ரெடியூசஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணும். கேட்டலிஸ்ட் வந்து இட் ரெடியூசஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இங்க தப்பு பண்றியா? தப்பே இல்ல, இவ்வளவு வேணா தப்பு பண்ணு, பப்ளிக்ல தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு புரிஞ்சுச்சா? பயப்படாத, நான் இருக்கேன், சொல்லித்தரேன். ஓகே, முத்து, நிதின், ஹரிணி 3 பேர் வந்து டாப் 3ல இருக்காங்க. வெரி குட், வெரி குட். which of the following state is not correct? எது வந்து not correct? கத்தாதீங்க. ஆமா கத்தக்கூடாது, அப்பப்ப கத்தக்கூடாது. Molecularity of a reaction cannot be fractional and molecularity of a reaction cannot be more than 3. Molecularity of a reaction can be 0. Molecularity assigned for each elementary step of mechanism. முயற்சி பேட்சா? முயற்சி இல்ல எந்த பேட்சும் கிடையாதுடா. ஐயோ, எந்த பேட்ச் சொல்றீங்க?
முயற்சிலாம் நம்மள்ட்ட எந்த பேட்சும் கிடையாது. நான் பார்த்தது இல்ல. நோ நோ நோ, தீ மின்னல் பேட்ச் மட்டும் தான்டா இருக்கு. ஓகே, ஆளாளுக்கு ஒரு ஆன்சரை அடிச்சு விடுறாங்களே, பயமா இருக்கே. எனக்கு பயமா இருக்குடா. இப்ப உங்களை எப்படி தேத்த போறேன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. வெந்திருக்கு, இங்கெல்லாம் வெந்திருக்கு அப்படியே பேட்ச் பேட்சா வாயிலாம். மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி 0 தான் வந்து நாட் கரெக்ட். நாட் கரெக்ட். கொஸ்டின் என்ன கேட்கறான்? கொஸ்டினையும் ஆப்ஷனையும் தெளிவாக படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, முத்து, நிதின், ஹரிகேஷ், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चंस போகலாமா? செல்ஃப் ஸ்டடி நாளைக்கு காலையில 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, the unit of zero order rate constant is, unit of zero order rate constant is, zero order rate constant is liter per mole per second, mole per liter per second. Okay, mole per liter per second. முத்து, நிதின், ஹரிகேஷ் டாப் 3 ல இருக்காங்க. நைஸ். அடுத்துடா, the excess energy which a molecule must possess to become active is known as. ஒரு மாலிக்யூல் ஆக்டிவாக தேவைப்படுற ஒரு எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் நான் நாளை காலையில 5 மணிக்கு தரேன். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஐ எம் டீச்சிங் திஸ். தமிழ் மீடியம்க்கு நான் ப்ராப்ளம்ஸும் சொல்லி தருவேன். வேற போன்ல இருந்து குவிஸ் ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த குவிஸ்ல ஜாயின் பண்ண ஆக்டிவேஷன் எனர்ஜி என்பது சரியான விடை. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்பது சரியான விடை. முத்து, நிதின், ஹரிகேஷ் டாப் 3 ல இருக்காங்க. பாதி கடல் தாண்டிட்டோமே. ஓகே, யா. Which one of the following is an example of pseudo first order reaction? எதை வந்து நம்ம pseudo first order reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம்? pseudo first order reaction அப்படின்னு சொல்லுவோம். பிரித்திஜா, யா, ஓரளவுக்கு பெட்டர். நான் நல்லா ஆயிட்டேன். ஓரளவுக்கு பெட்டர்டா அவங்களும். acid hydrolysis of ester, acid hydrolysis of ester, very good. ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கிறதுனால நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா, லோவர் ஆர்டர் ரியாக்ஷனா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே, தீ மின்னல் பேட்சை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, நான் கண்டிப்பா போடுறோம். 9th 10th சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்க டவுட் இருக்குன்னா. முத்து, நிதின், ஹரிகேஷ். ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு அரேனியஸ் தியரி ஆசிட்னா என்ன? அரேனியஸ் தியரி படி ஆசிட் அப்படின்னா என்ன? மேம், ஐ எம் ரெடி டு ஃபாலோ எவ்ரிதிங் வாட் யூ ஆர் டெல்லிங். தீஸ் 3 days ஐ எம் சரண்டரிங் டு யூ, மேக் மீ டு கெட் சென்டம். தேங்க் யூ. தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ ஆஸ்கிங் டு யூ. உனக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கவலை எல்லாத்தையும் தூக்கி என் மேல போட்டுரு. உன் கவலையை நானா எடுத்துக்கிறேன். யூ மஸ்ட் பி ரியலி டயர்ட். ஓகே, ஐ எம் டேக்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்டன். உன் பர்டனை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரியா? நீ என்ன நம்பி கிளாஸ் அழகா கூலா கவனி. பல விஷயம் மைண்ட்ல போட்டு யோசிக்காத. சரியா? அறிவியல் தேரிப்படி ஆசிட்னா அது ஹைட்ரஜனை கொடுக்கும். ஆசிட்னா அது வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஓகே, யா. வாழ்த்துக்கள். வாங்க வாங்க வாங்க. குவிஸும் வரல, வீடியோவும் வரலாம். நீங்க போன்லயே ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கணும், 2 ஸ்கிரீனா. அக்செப்ட் ஹைட்ராக்சைடு அயன் பேஸ் வந்து என்னது? அரேனியஸ் தியரிப்படி ஆசிட்னா வந்து ஹைட்ரஜனை கொடுக்குது. How many of you are surrendering truly really? இப்போ லைவ்ல லிட்டரலா வந்து ஒரு 1000 பேர் இருக்கீங்க. தமிழ்ல வந்து அந்த சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாதிரி. How many of you are literally, ma'am, in the 3 days I am surrendering myself to you, ma'am. என்னால வந்து சென்டம் வாங்க முடியுமா அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? மீன் போடுங்க பாப்போம் சாட்ல. மீன் உண்மையாவா?
உண்மையாவா? with no doubt, right? with complete trust, right? definitely I am taking. நான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அந்த ப்ராமிஸை நான் எடுத்துக்கிறேன். சரியா? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, அந்த ப்ராமிஸை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ கூலா ஃபோக்கஸ்டா கிளாஸை மட்டும் கவனி, ஜாலியா. ஓகேவா? ஜாலியா கவனி. நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். சரியா? so gives hydroxide ion, அதுதான் வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? thank you. it really feels like a very very big responsible. எனக்கு வந்து ஃபீல் ஆகும். உங்க எல்லாரையும் லிட்டரலி உங்க எல்லாரையும் தூக்கிட்டு நான் எப்படி இந்த 3 நாள் கடந்து உங்களை வந்து சென்டம் வாங்க வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் நிறைய செய்யணும் பசங்களுக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. சரியா? ஓகே. யா, லாரி அண்ட் பிரான்ஸ்டட் தியரி படி ஆசிட்னா என்ன? அரேனியஸ் தியரி பார்த்துட்டோம். லாரி அண்ட் பிரான்ஸ்டட் தியரி படி ஆசிட்னா என்ன? சாரி, யா, ஆசிட்னா என்னது? வாட் இஸ் ஆசிட் அக்கார்டிங் டு லாரி அண்ட் பிரான்ஸ்டட்? proton donor, proton acceptor, hydroxide ion donor, hydroxide ion acceptor. proton donor, proton donor தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, வெரி குட். அடுத்தடுத்து எப்படி ஸ்பிளிட் ஸ்கிரீன்? ஒன்றும் பிரச்சனை, ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணமுன்னா ஏதாவது ஒன்று கவனிங்க போதும். ஓகே. லாரி அண்ட் பிரான்ஸ்டட் படி பேசஸ்னா என்ன? அக்கார்டிங் டு லாரி அண்ட் பிரான்ஸ்டட் பேசஸ் அப்படின்னா என்ன? பேசஸ் அப்படின்னா என்ன? புரோட்டான் டோனார் அக்செப்டார், ஹைட்ராக்சைடு அயான் டோனார் அக்செப்டார். புரோட்டான் அக்செப்டார். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3ல இருக்காங்க. நைஸ். அடுத்து போலாமா? The chemical species that differ only by a proton, அதுக்கு பேர் தான் conjugate acid base pair. Sorry, இந்த question வந்து தப்பு. இந்த question வந்து தப்பா இருக்கு. இதுல தப்பா இருக்கு, இது கிடையாது. இது கிடையாது, தப்பு. இதுதான் கரெக்ட். புரோட்டான் தான் கரெக்ட். H+ அயான் புரோட்டான் தான் கரெக்ட். சரியா? அது தப்பு. ஓகே, முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3ல இருக்காங்க. நைஸ். எத்தனை மணிக்கு வீடியோ போடுவீங்க? டேய், டீமினல் பேட்ச் பத்தி யார் யாருக்கெல்லாம் தெரியணுமோ வேதாந்தோ 9th 10th சேனல்ல இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டதுனாலதான் நானும் யார் சாரும் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரியா? வேதாந்தோ 9th 10th சேனல் போயிட்டு கூட பாருங்க. சரியா? அந்த சேனல்ல டீமினல் பேட்ச் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். கால்ராஷ் observed the increase in dilution increases. கால்ராஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன் எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்? எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்? சொல்லுப்பா. இங்க பாரு, நிறைய பேர் டீமினல் பேட்ச் பத்தி கேக்குறீங்கல்ல. டீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணனும் அப்படினா இந்த வீடியோ போயிட்டு பாருங்க. நிறைய பேர் டவுட் கேட்டதனால தான் இது போட்டுறோம். வாட் இஸ் டீமினல் பேட்ச், ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து சொல்லிருக்கோம். ஓகே, நம்ம வேதாந்தோ 9th 10th ஸ்டேட் போர்ட் சேனல்ல இருக்கு. வேதாந்தோ 9th 10th சேனல்ல இருக்கு. நீங்க அதுல போயிட்டு பார்க்கலாம். ஓகே, மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, கால்ராஷ் லா வந்து பாத்தீங்க அப்படினா மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, எஸ். அடுத்ததுப்பா, நெக்ஸ்ட் போலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி யா
For a weak electrolyte, as dilution increases, ஒரு weak electrolyteக்கு வந்து dilution increase ஆக dilution increase ஆக $4K likes வர போதா? வாவ், பாரா மாஸ்டா. Dissociation increases. Weak electrolyte பொறுத்த வரைக்கும் dilution increase ஆக dissociation வந்து நமக்கு என்ன ஆகும்? increase ஆகும். ஓகே, முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3ல இருக்காங்க. நைஸ் பா, சூப்பர். Galvanic or voltaic cell is conversion of chemical energy to electrical energy is. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ராப்ளம் சொல்லி தருவேன், டோன்ட் வரி. ஓகே, spontaneous, non-spontaneous, continuous, discrete. Spontaneous, non-spontaneous, continuous, discrete. எதுப்பா? Conversion of chemical energy to electrical energy வந்து எப்படி இருக்கும்? Conversion of chemical energy to electrical energy வந்து எப்படி இருக்கும்? Spontaneousனா அதுக்கு பெருசா எனர்ஜியே தேவைப்படாதுன்னு அர்த்தம். சரியா? Form for visit home. யார் யாருக்கெல்லாம் Shravanee ma'am wants to come to your home and then visit you after result. ரிசல்ட்டுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து உங்களை மீட் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு ஃபார்ம் தரேன். சரியா? லைவ் முடியறப்போ ஞாபகப்படுத்துங்க, நான் ஃபார்ம் தரேன். ஓகே, டெஃபினட்டா வருவேன், சும்மாலாம் கிடையாது, டெஃபினட்டா வருவேன். ஓகே, யா. Electrolytic cell converts electrical energy into chemical energy. Electrolytic cell converts electrical energy to chemical energy. அது எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸா எப்படி? Yes, non-spontaneous. Very good ரா, அது வந்து non-spontaneous. ஓகேவா? சூப்பர். அடுத்துடா முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3ல வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்துடா she is used as cathode or anode. The reduction or oxidation reaction has is. அப்படி பார்த்தா எல்லாருடைய வீட்டுக்கும் வரணும் மேம் நீங்க. I mean not to everybody's home, but chemistryல சென்டம் வாங்கின உங்க வீட்டுக்கு நான் வரேன். அப்புறமா டோட்டல்ல 585 வெச்சுப்போமா, டோட்டல் 585க்கு மேல இருக்கிறவங்க வீட்டுக்கு நான் வருவேன். அப்புறம் 198 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்க எல்லார் வீட்டுக்கும் வருவேன். சரியா? ஓகே, ஃபார்ம் ஃபில் பண்றவங்க எல்லார் வீட்டுக்கும் இல்ல, இந்த 3 மார்க் இருக்கிறவங்க எல்லார் வீட்டுக்கும் நான் கண்டிப்பா வருவேன். கங்க்ராச்சுலேஷன் பண்ண. என்னுடைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் வேதாந்த உடைய டி-ஷர்ட், தீமினல் டி-ஷர்ட் ஒரு கிஃப்ட் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு ஒரு கிஃப்டும் இருக்கும். ஓகே, 4K லைக்ஸ் வந்துச்சா? சூப்பர். ஷீ பாத்தீங்க அப்படின்னா 0. ஓகே, EMF வந்து 0. வெரி குட். ஓகே, தமிழ்நாடுக்குள்ள தாண்டா இருக்கீங்க எல்லாரும், அழகா பிளான் பண்ணிக்கலாம். சென்னை அப்படின்னு போயிட்டு சென்னையில ஏரியா வைஸ் பிளான் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு வர வேண்டிதான். ஆமா, இது தெளிவான ஆன்சர். ப்ராப்ளம் போலாம். ஹேஸ் இஸ் a colloidal solution of. ஹேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன colloidal solution? ஹேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன colloidal solution? gas in liquid, liquid in gas, gas in solid, solid in gas. மிஷன் வாட்டர் குடிக்கணும். ஆமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க. liquid in gas என்னது? ஹேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா solid in gas. solid in gas. ஓகே, இது நீங்க நிறைய அந்த colloids, types of colloids படிக்கல, தயவு செய்து படிச்சிருங்க. ஓகே அக்கா, this is my first time watching your video. நம்பி வந்திருக்கேன். முன்னாடியே தெரியாம போச்சு, பரவாயில்ல, இப்பவாது பாருங்க. ஓகே, பேசாம ஓட் கேட்டு பிரச்சாரம் பண்ண வாங்க மேம் TMMKக்கு. உண்டுடா, பாடுறா அடுத்த எலெக்ஷன். ஆமா, அடுத்த எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணலாம்.
ஓகேவா? ஆமா. சோ இப்போ வாங்க, for selective hydrogenation of alkynes into alkene the catalyst used is. அவ்வளவுதான், ஆர்கானிக் வரப்போகுது பொறுமையா. கேட்டலிஸ்ட் வந்து என்னது? பல்லேடியம் கேட்டலிஸ்ட். ஓகே, பல்லேடியம் கேட்டலிஸ்ட் பிடி. முத்து, ஹரிகேஷன், நிதின் டாப் 3ல இருக்காங்க. ஓகே, அடுத்து emulsion can be broken into constituent liquids by. Okay, emulsions can be broken into constituent liquids by. தண்ணி எடுங்க. All the above emulsions can be broken into constituent liquids by heating, freezing, centrifuging. Okay, எல்லாமே தான், எல்லாமே all the above. Okay, அடுத்து முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3ல இருக்காங்க. சூப்பர், மாஸ், பக்கா. ஓகே, அடுத்து போலாமா? அடுத்துடா, which among the following is found to be solvent loving in nature? இதுல எது வந்து solvent loving in nature? My mom is good ரா. நீங்களும் தண்ணி குடிங்க. keep yourself hydrated. see, இந்த 3 days எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து we have to keep ourselves hydrated also. ஆமா, லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ், லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ். ஓகே, யா, முத்து, ஹரிகேஷ். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்துப்பா, முத்து, ஹரிஷ்லாம் இதுல இருக்கிறவங்கடா பேருடா. the combination of 2 layers of charges around the soul particle is called as. பாய் போட்டு படுத்து. ஆமா, இந்த முத்து, ஹரிகேஷ், நிதின்லாம் வந்து பாய் போட்டு படுத்துட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல. Brownian movement, Tyndall effect, Helmholtz double layer, none of these. Helmholtz double layer is the correct answer. Okay, yeah. ஆமா, சென்டம் கோயிஸ். ஆமா, நம்ம சென்டம் வாங்குறோம். ரக்ஷனா, கனவு டெஸ்ட் சீரீஸ் questions on போருண்டா, கண்டிப்பா வாங்குறேன்டா தமிழ் செல்வி. கனவு டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன் PDF கரெக்ட்டா பாத்துக்கோங்க, அது மட்டுமே வாங்கிடலாம் கண்டிப்பா. கனவு டெஸ்ட் சீரிஸ் இருக்கீங்கன்னா புக் அண்ட் சைட் 1 மார்க் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், அதுல இருந்து மட்டும் தான் வரும். ஓகே, கனவு டெஸ்ட் சீரிஸ் क्वेश्चंस இருக்குல, அது மட்டும் தான் புக் அண்ட் சைட் 1 மார்க் வரும், அத பத்தி கவலைப்படாதீங்க. ethers are insoluble in water due to. ethers are insoluble in waters due to absence of coordinate bond, presence of coordinate bond, absence of hydrogen bond, presence of hydrogen bond. குட்டி மெஷோ, டோன்ட் வரிடா. என்னோட அந்த வீடியோல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் போட்ட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, லைவ் இல்லாம. ஓகே, உங்களுக்கு அந்த இஷ்யூ ஷார்ட் ஆயிடும். absence of hydrogen bond. ஓகே, இல்லனா tminal2026@gmail.com க்கு குட்டி மெஷோ நீங்க மட்டும் மெயில் பண்ணுங்க. முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3. முத்து, ஹரிகேஷ், நிதின்லாம் பாய் போட்டு பத்துட்டாங்க, அதேதான். the compound that does not undergo Cannizzaro reaction is. இதுல யாரு வந்து Cannizzaro reaction undergo பண்ண மாட்டாங்க? யாரு வந்து Cannizzaro reaction undergo பண்ண மாட்டாங்க? formaldehyde, acetaldehyde, benzaldehyde, trimethyl acetaldehyde. யாருப்பா? சி, இப்போ நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும் யாருக்கு? ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க கூடாது யாருக்கு? Cannizzaro. இங்க
அசிட்டால்டிஹைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ அந்த அசிட்டால்டிஹைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் தான் அண்டர்கோ பண்ணும். அசிட்டால்டிஹைடு வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் தான் அண்டர்கோ பண்ணும். சரியா? மத்ததெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா கேனிசாரோ அண்டர்கோ பண்ணும். ஓகேவா? சோ ஆல்டால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனா அதுல வந்து என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. சரியா? சோ ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இருக்கு அப்படின்னா ஓகே. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இத என்னன்னு சொல்லுவோம்? we call it as அசிட்டால்டிஹைட் வந்து நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ பண்ணும். மத்தவங்கலாம் வந்து நமக்கு வந்து என்ன? they undergo கேனிசாரோ ரியாக்ஷன். முத்து, ஹரிகேஷ் and நிதின். ஓகேவா? just a minute guys. ஓகேவா? சரிடா, சூப்பர் சூப்பர். So the compound that act as solvent in Grignard reagent is diethyl ether. Okay, diethyl ether. முத்து, ஹரிகேஷ், நிதின். ஓகே, டாப் 3 ல வந்து இருக்காங்க. முத்து, ஹரிகேஷ் and நிதின். ஓகே. Diethyl ether can be decomposed with. Diethyl ether நம்ம எப்படி வந்து decompose பண்ணலாம்? Okay, diethyl ether can be decomposed with HIR, KMnO4, NaOH, water. டேய் பசங்களா ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். சரியா? ஃபுல் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க முக்கியமா என்ன பண்ணணும் அப்படினா அட்டெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே, யா எஸ். சோ KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடையாது, HI. ஓகே, HI தான். தீமினல் பேட்ச் பத்தி வீடியோ போடுறோம்டா. முத்து, ஹரிகேஷ், நிதின். என்னடா இது? அதுதான் அவங்களுக்கு கொசத்தி வேலை ஏத்தி விடலாமா நம்ம? The compound that reacts fastest with Lucas reagent is. யாரு வந்து நமக்கு வந்து ஆமா தீமினல் பேட்ச்ல யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உடனே ஒரு 1 வீக் 2 வீக் குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த ஃபீஸ் ஏறிடும். within 1 week ஜாயின் பண்ணிடுங்க. பியூட்டன் 1 ஆல், பியூட்டன் 2 ஆல், 2 மித்தைல் புரோபான் 1 ஆல், 2 மித்தைல் புரோபான் 2 ஆல். ஓகே, பியூட்டன் 1 ஆல், பியூட்டன் 2 ஆல், 2 மித்தைல் கிடையாது, 2 மித்தைல் புரோபான் 2 ஆல். சரியா? 2 மித்தைல் புரோபான் 2 ஆல் is the right answer. முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3 ல இருக்காங்க. சூப்பர். அடுத்துடா, carboxylic acids are more acidic from phenol and alcohol because of. carboxylic acids வந்து more acidic-ஆ இருக்கு. எது? phenol-ஓ alcohol-ஓ கம்பேர் பண்றப்போ ஏ more acidic-ஆ இருக்கு. phenol-ஓ alcohol-ஓ கம்பேர் பண்றப்போ ஏ. yes. Intermolecular hydrogen bonding, formation of dimer, highly acidic hydrogen, greater resonance stabilization of conjugate base. Intermolecular hydrogen bonding இருக்கிறதுனால அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அவங்க கேக்குறது என்னது? அசிடிட்டி கேக்குறாங்க. ஓகே, solubility பத்தி வருதுனா வேணா நீங்க வந்து intermolecular hydrogen bonding பத்தி பேசலாம். அசிடிட்டி வருது அப்படின்னா greater resonance. ஓகே, யா முடிக்க போறோம். முடிச்சிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது முடிச்சிட்டு உடனே நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். The formation of cyanohydrin from a ketone is an example. கீட்டோன்ல இருந்து சைனோஹைட்ரின் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம்ல, அது வந்து எதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்?
electrophilic addition, nucleophilic addition, nucleophilic substitution, electrophilic substitution. எதுப்பா? electrophilic, nucleophilic எது? very good, correct answer பண்ணிருக்கீங்க. nucleophilic addition is the right answer. okay, முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3 ல இருக்கீங்க. ஆல்வேஸ் இந்த குவிஸ் ஆரம்பத்திலே இருந்து இப்போ வரைக்கும் முத்து, ஹரிகேஷ், நிதின் தான். ஆமாண்டா, அக்கவுண்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து யார் சார் வீடியோ ஆல்ரெடி போட்டாரு, போயிட்டு பாருங்க. யார் சார் வீடியோ? இன்னும் ரிலீஸ் ஆகலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? சரிடா, டோன்ட் வரி. In reduction of acetaldehyde using lithium aluminum hydride, the hydride ion act as. hydride ion வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? The hydride ion will act as. Faster. both A and B electrophile ஆவும் ஆக்ட் ஆகும், நியூக்ளியோஃபைல் ஆவும் ஆக்ட் ஆகும்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இல்ல, நியூக்ளியோஃபைல் தான். ஓகே, it will act only as நியூக்ளியோஃபைல். ஓகே, 2-3 क्वेश्चनக்கு both A and B வந்ததனால நீங்க வந்து என்ன ஆயிட்டீங்க அப்படினா I think கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க அப்படி நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஆமா. அடுத்துடா, முத்து, ஹரிகேஷ், நிதின். போர் அடிக்குதா? திருப்பி அதே பேரு நான் வந்துடுறாங்க டாப்ல. வெரி குட். ஓகே, சோ டாலன்ஸ் ரியேஜென்ட் இஸ். டாலன்ஸ் ரியேஜென்ட் வந்து என்னது? டாலன்ஸ் ரியேஜென்ட் இஸ். what is this டாலன்ஸ் ரியேஜென்ட்? ammonical copper cuprous chloride, ammonical cuprous chloride, ammonical silver nitrate. பரவாயில்ல, கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ammonical silver nitrate. ஓகே, ammonical silver nitrate. போர்டு ஹேங் ஆகி விட்டுருக்கு. ஓகே, யா. அடுத்துடா, இன்னும் ஒரு 14 क्वेश्चंस மட்டும்தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 14 क्वेश्चंस தான் இருக்கு. The high boiling points of carboxylic acids is due to weak van der Waals forces, intermolecular hydrogen bonding, delocalization of pi electrons. எதுப்பா? Yes, intermolecular hydrogen bonding. Okay, so intermolecular hydrogen bonding is the right answer. Okay, yeah. So அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, முத்து, ஹரிகேஷ், நிதின். இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் 3 விட்டுட்டு படிப்போம். அபிநயா, விகே தனுஷ், அஸ்மிதா, யுகேந்திரன், யூசுப் முகமது, எம்கே விக்னேஷ், பூர்ண சந்தோஷி. அவங்களுக்கெல்லாம் ஒரு குடோஸ் கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, ஆமா, இவங்க 3 பேரும் பாய் போட்டு கொசுவத்தி ஏத்தி வச்சு படுத்துட்டாங்க. நான் விட மாட்டேன், என் ஃபர்ஸ்ட் பொசிஷனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. What is the product formed when alpha chloroacetic acid is boiled with the aqueous solution of sodium nitrate? யா இன்னைக்கு நைட் நம்ம வந்து கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணி நம்ம பேசுவோம். $4.5K likes guys. இப்போவே alpha chloroacetamide, the product formed when alpha chloroacetic acid is boiled with aqueous solution of sodium nitrate வந்து alpha chloroacetamide. ஐயோ, இல்ல நைட்ரோமீத்தேன். நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நைட்ரோமீத்தேன் is the right answer. Okay, yeah. Next பா, முத்து, ஹரிகேஷ், நிதின் டாப் 3 ல இருக்காங்க. இன்னும் few questions முடிச்சிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிரோம். Okay, the reaction between a primary amide chloroform alcoholic potassium hydroxide is known as.
அப்ப இங்க பாரு ஊரு கதை உலக கதை பேசலாம் அப்படின்லாம் வந்து சாட்ல போட்டுட்டு இருக்காங்க. சஞ்சீவ் ஐ அம் கோயிங் டு பிளாக் யூ ஹியர் ஆஃப்டர் இங்க வந்து வெட்டி கதை பேசுறேன்னா. ஆமா டோன்ட் ஷவுட் மேம் இந்த கத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. கத்தாதீங்க தொண்டையை நம்ம காப்பாத்துறோம். அப்பதான் 15 hour மேரத்தான் பண்ண முடியும். சாண்ட்மேயர் ஹாஃப் குட்ஸ் ரியாக்ஷன் கார்பைலமின் ரியாக்ஷன் எதுப்பா? Yeah, carbylamine reaction is the right answer. Okay, Muthu, Harikesh, Nitin, Abhinaya, VK, Dhanaj, Asmita, A.S, Yugendran, Yusuf, Mohammed, Purna Santoshi, Virishtiga. Top 10 la irukanga. Nice. Okay, அடுத்து which gives an yellow oil with nitrous acid. எது வந்து yellow oil with nitrous acid வந்து கொடுக்கும். Which gives yellow oil with nitrous acid. Primary amine, secondary amine, tertiary amine, quaternary salt. Primary amine, secondary amine, quaternary ammonium salt. Yes. Yellow oil with nitrous acid வந்து secondary amine தான். சரியா? It is secondary amine. முத்து, ஹரிகேஷ், நிதின், அபிநயா யாரா இது வரைக்கும் எந்த குவிஸ்லயுமே வந்து இந்த டாப் 3 பொசிஷன் வந்து இவங்களே வந்து கடைசி வரைக்கும் வச்சிட்டு இருந்தது வந்து நான் பார்த்ததே இல்லை. see the points uncomparable. வாவ்டா மாஸ்டா. பெரிய பெரிய கை கரகோஷங்கள் எல்லாருக்கும் தட்டுங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பா கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். நான் என்னோட லைவ் பிளான கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடல. இந்த முத்து, ஹரிகேஷ், நிதினுக்கு நான் கண்டிப்பா வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட போறேன். The compound that is made reactive towards electrophilic nitration is toluene, benzene, benzoic acid, nitrobenzene. toluene என்பது சரியான ஆன்சர். ஓகே, toluene என்பது சரியான விடை. முத்து, ஹரிகேஷ், நிதின் எக்ஸாம்ல போய் அந்த 3 பேர் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நைட்ரேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் ரிசல்ட்ஸ் இன் நைட்ரேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் ரிசல்ட்ஸ் இன் நைட்ரோபென்சீனை வந்து நம்ம வந்து நைட்ரேஷன் பண்றது வந்து அது வந்து என்ன கொடுக்கும்? Nitration of nitrobenzene. One 3,5 trinitrobenzene. 1,3,5 trinitrobenzene. அதாவது இந்த क्वेश्चनே ஃபர்ஸ்ட் தப்பு. என்ன ரியாக்ஷன் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கணும். என்ன ரியாக்ஷன் கண்டிஷன் கொடுக்கல. நாளைக்கு லைவ் வாங்க, நாளை காலையில 9 மணிக்கு வாங்க. நம்ம 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன் எப்ப வரும், மெட்டா டைநைட்ரோபென்சீன் எப்ப வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சரியா? ஓகே, சூப்பர். யா, இப்போ அதேதான் முத்து, ஹரிகேஷ், நிதின் சிரிப்பா வருதுப்பா. ஆமா, precipitation of protein is called. Precipitation of protein is called. புரோட்டீனை வந்து நம்ம precipitation பண்றத வந்து என்னன்னு சொல்லுவோம்? Precipitation, denaturation, renaturation, none of the above. Denaturation of protein. Okay, என்ன சொல்லுவோம் நம்ம வந்து denaturation of protein அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ யா, அடுத்து முடிக்க போறோம். ஓகே, முடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? we are going to learn problems. ஓகே, சம பிளான்ல நம்ம 1.5 மணி நேரம் குவிஸ், 1.5 மணி நேரம் ப்ராப்ளம். இதான் நான் பிளான் பண்ணது. கரெக்டா அதே மாதிரி 1.5 மணி நேரத்துல அழகா முடிக்க போகுது. ஓகே, அண்ட் மை டார்கெட் வாஸ் 5K லைக்ஸ்.
5k likes தாண்ட போறோம் வந்து வரப்போகுது. Which is non-reducing sugar? Glucose, fructose, sucrose, A and B. இதுல எது வந்து ராகுல், தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ. போரும் நம்ம வந்து சாதனை படைக்க போறோம் இந்த வாட்டி வந்து. நம்ம இல்ல கெமிஸ்ட்ரியில தாண்டா ஹையஸ்ட் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாதனை படைக்க போறோம். நான் போய் மத்த டீச்சர்ஸ் கிட்டே போயிட்டு ஒரு பெட் வைக்கிறேன். பாருங்க இந்த வாட்டி வந்து கெமிஸ்ட்ரியில தாங்க ஹையஸ்ட் சென்டமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் வைக்கிறேன். வின் பண்றோம் நம்ம அதுலதான். ஓகே, நான் ரெடியூசிங் சுகர் எதுப்பா? இட் இஸ் சுக்ரோஸ் தான். தப்பா ஆன்சர். இதுல ஆன்சர் இருக்கிறது தப்பு. குளுக்கோஸ் கிடையாது, சுக்ரோஸ் தான் கரெக்டான ஆன்சர். சுக்ரோஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, யா ரொம்ப கத்தாதீங்க, எனக்கு தொண்டை வலிக்கிறது. ஓகே, dash enzyme catalyzes the hydrolysis of sucrose. ஓகே மேம், क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க மேம். அதுக்கு உங்க क्वेश्चனை கூட நீ 2-3 வாட்டி போடலாம்டா. Yeah. So, dash enzyme catalyzes the hydrolysis of sucrose. Sucrase da. Sucrase. Okay. Yeah. Next pa. Muthu, Harikesh, Nitin. Top 3 la irukanga. Nice. Next. The vitamin used in the building of collagen is. The vitamin used in the building of collagen is. Okay, yeah, I'm good. Thank you for many people who are all asking here. I'm good. The vitamin used in the building of collagen is vitamin A, C, E, K. Collagen நம்ம முடி வளர்றதுக்கு, நம்ம வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே collagen என்பது மிக மிக முக்கியம். ஐயோ, Muthu, Harikesh, Nitin is the correct answer for the question. You forgot to fix it. அதேதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, விட்டமின் சி. வைட்டமின் சி எதுலலாம் இருக்கு? எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கு, லெமன் ஜூஸ்ல இருக்கு. சரியா? ஓகே, முத்து, ஹரிகேஷ், ஐயோ ஆமா. பிரேக்கிங் நியூஸ் எப்படின்னு தெரியல, ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில சென்டம். இத வந்து நான் வந்து இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் கைஸ். You can see the screenshot, right? நான் இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இருங்க, நான் யாருக்காவது அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். வந்து அனுப்பி வச்சிருக்கேன் நான் இப்போ. ஓகே, சோ அந்த பிரேக்கிங் நியூஸ் வீடியோ மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவேன். ஆமா, ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் வந்து ட்ராங்குலைசர்ஸ். ஓகே, ட்ராங்குலைசர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, டிப்ரெஷனுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து ட்ராங்குலைசர்ஸ் வந்து சொல்லுவோம். முத்து, ஹரிகேஷ், நிதின். ஐயோ, எத்தனை வாட்டி அவங்க பேரை சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் 3 பேன் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் இல்ல, பாவம் படிக்கிற பிள்ளைங்க போல. செல்லோஸ் is an example of dash polymer. Cellulose is an example of dash polymer. Synthetic, natural, semi-synthetic, none of the above. Okay, cellulose வந்து example of எந்த polymer? ஆமா, நம்ம ஷார்ப்பா 7:30க்கு 7:30 ஆயிடுச்சா, இது முடிச்சிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். செல்லுலோஸ் வந்து என்ன பாலிமர்? சிந்தட்டிக், நேச்சுரல், செமி சிந்தட்டிக். இதே சிந்தட்டிக்னா மேன்மேட்ரா, செல்லுலோஸ் தான் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து இந்த பேப்பர்ல எல்லாம் வந்து இருக்கு இல்லையா? சோ பிளான்ட்ல இருந்து எடுக்கிறது தான் இட் இஸ் நேச்சுரல் பாலிமர். ஓகே, யா. ஃபர்ஸ்ட் 3 தி ரைட் ஆன்சர்ஸ். முத்து, ஹரிகேஷ், நிதின். எப்பா 74 வாட்டி 74 வாட்டி அவங்க பேரை நான் சொல்லியிருக்கேன்டா. கிளிப்டால் இஸ் a polymer of அதான் அவங்க அம்மா அப்பா கூட அவங்க பேரை இத்தனை வாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் 74 பேர் சொல்லிட்டோம். ஆமா, பாலிமர் ஆஃப் எதோட பாலிமர்? 74 questions போதுமா? இல்ல, நாளைக்கு காலையில நான் ஒரு PDF ரிலீஸ் பண்ணுவேன். அந்த PDFல இருக்கிற questions-லாம் படிச்சிட்டீங்கன்னா good to go.
Yeah. Ethylene glycol and phthalic acid. Correct answer. Ethylene glycol and phthalic acid. Okay. ஆமா. அதே அந்த மூணு பேர் வந்து இல்ல கொசுவத்தி ஏத்தி வச்சு பாய போட்டு அந்த first 3 positions படுத்துட்டாங்க. The drug that bind to the receptor site and inhibits natural function is called. எனக்கு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, வயித்து வலிக்குது, ஆனா எனக்கு அந்த வலி தெரியக்கூடாது. அப்போ அதை வந்து இன்ஹிபிட் பண்றதுக்காக, அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ரிசெப்டார்ல போயிட்டு என்ன பண்ணும், நேச்சுரல் ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் ஸ்டாப் பண்றதுக்காக ரிசெப்டார்ல போயிட்டு பைண்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸை வந்து அந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க. What do they call? Anomer அப்படின்னு சொல்லுவாங்களா, agonistன்னு சொல்லுவாங்களா, antagonistன்னு சொல்லுவாங்களா, இல்ல none of the above அப்படின்னு சொல்லுவாங்களா? Yeah, they call it as antagonist. Okay, ஒரு ஃபங்க்ஷனை செய்ய விடாம பண்றது வந்து antagonist part. Antagonist. Muthu Harikesh Nitin, Abhinaya, VK Dhanush, Asmita, Yugendran, Yusuf Mohammed, Vignesh, Virishtika and Purna Santoshi. பேர் இல்லாட்டி சொல்லுவேன். ஆமா. Drug formulation which provide relief from burning sensation are known as. Burning sensation வைத்தெரிச்சல்லேந்து வைத்தெரிச்சல்லேந்து வந்து ஒரு ரிலீஃப் தரக்கூடிய அந்த ட்ரக்கை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டாசிட், ஆன்டிசெப்டிக். இந்த மூணு பேர் மேல நிறைய பேருக்கு வந்து வைத்தெரிச்சல் இருக்கும். முக்கியமா இந்த முத்து ஹரிகேஷ் நித்தின் மேல வந்து வைத்தெரிச்சல் இருக்கு அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் ட்ரக்ஸ். பசங்களா என்னது அது? ஆமா, ஆன்டாசிட், ஆன்டிசெப்டிக், அனால்ஜெசிக். டே ஆன்டாசிட்ரா, இந்த ஜெலுசில்லாம் இருக்குல்ல, வைத்தெரிச்சலா கைஸ் ஜெலுசில் குடிங்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டப்ரோசாலம் குடிங்களா, அது வந்து ஆன்டாசிட். ஓகே, அந்த வைத்தறிச்சல் இல்ல, இந்த முத்து ஹரிகேஷ் நித்தின் மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்ல. நம்ம சாப்பிடல, அல்சர் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு வைத்தறிச்சல் வந்து வரும்ல, அந்த வைத்தறிச்சல். ஓகே, அந்த வைத்தறிச்சலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டாசிட் வந்து குளிப்பாங்க, ஜெலுசில் தான். ஓகே, இந்த ஆன்டாசிட்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஆன்டிசெப்டிக் அப்படின்னா வந்து என்னது? ஆன்டிசெப்டிக்க சாப்பிடுவோமா கைஸ்? ஆன்டிசெப்டிக்க நம்ம சாப்பிடுவோமா கைஸ்? நோ, ஆன்டிசெப்டிக்க நம்ம சாப்பிட மாட்டோம். கரெக்டா? ஆன்டிசெப்டிக் அப்படின்னா வந்து என்ன? அப்போ இப்போ எனக்கு வந்து இங்க லைட்டா கை கால் ஸ்ட்ராச்சிருச்சு, அடிபட்டுருச்சு, இல்ல நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? போவிடோன் அயோடின், டின்ச்சர் அயோடின் இதெல்லாம் போட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணுவோம். ஏன்? அங்க இருக்கிற வைரஸோ பாக்டீரியாவோ பேத்தோஜென்ஸோ பரவக்கூடாது, மல்டிப்ளை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் ஆன்டிசெப்டிக். ஓகே, அனால்ஜெசிக் அப்படின்னா என்ன? வீக்கத்தை கம்மி பண்ணும். எனக்கு ஏன் ஒரு எனக்கு கால் வலிக்குது, உண்மையாவே எனக்கு கால் வலிக்குது. அப்போ ஏன் எனக்கு கால் வலிக்குது? ஏன்னா கால் வீங்கி போயிருக்கு, இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு. அந்த வீக்கத்தை கம்மி பண்றதுக்கு பேரு, பெயின் கில்லர் பேர் தான் அனால்ஜெசிக். அனால்ஜெசிக் வீக்கத்தை கம்மி பண்ணி பெயினை கம்மி பண்றதுக்கு பேர் தான் அனால்ஜெசிக். ஆன்டி பைரட்டிக்னா என்ன? ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோ, உன் பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அப்போ அந்த ஃபீவரை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஆன்டி பைரட்டிக். இந்த இது பாராஸ்டமால்லாம் ஆன்டி பைரட்டிக். ஓகே, யா, வெரி குட்ரா, சூப்பர். அடுத்து கைஸ் பாராட்டே ஆகணும், பாராட்டே ஆகணும். 5K லைக்ஸ் வந்துருச்சு. முத்து ஹரிகேஷ் நித்தின் 74 வாட்டிக்கு மேல, 80 வாட்டி. இங்க சாட்ல இருக்கீங்களா முத்து ஹரிகேஷ் நித்தின்? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, பரவாயில்ல. அவங்க மேல இங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்டொமக் பர்னிங் இருந்தாலும் ஆன்டாசிட்ஸ் குடிச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் டே 1 இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா டாப் 3ல இவ்ளோ நேரம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. I'm going to post this as a கம்யூனிட்டி போஸ்ட். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணதான் போறேன். இருங்க, நான் கொஞ்சம் கரெக்டா நின்னுக்கிறேன். வின்னர்ஸ் போஸ்ட் பண்ணிடுவோமா? எஸ், இங்க நின்னுக்கிறேன், அப்பதான் உங்க பேர் தெரியும். எஸ், ஓகே. சோ வின்னர்ஸ் கரெக்டா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம். ஓகேவா? நான் இப்பவே வந்து சேனல்ல வந்து போட சொல்லிடுறேன்.
ஓகே ஆமா இப்பவே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆயிடும் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஓகே முத்து ஹரிகேஷ் நிதின் இவங்களை ஸ்கொயர் ஷேப்ல எடுத்தாதான் போஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகே சூப்பர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் வர்ச்சுவலா கிளாப் பண்ணுங்க சூப்பர் 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 எஸ் குவிஸ் முடித்து விட்டோம் நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போகலாம் ஓகே லெட்ஸ் கோ இன்டு தி ப்ராப்ளம் எல்லாருக்குமே லைவ் ஷெட்யூல் பக்கா கிளியர் கரெக்ட்டா யாருக்கும் லைவ் ஷெட்யூல்ல எந்த டவுட்டும் இல்ல லைவ் ஷெட்யூல்ல உங்க யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல மேம் பக்கா மாசா வந்துடலாம் மேம் இந்த நாள்ல இந்த நேரத்துல எல்லாருமே வந்துருங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு முன்னாடி பின்னாடி உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் தான் இந்த ஆர்கானிக் செஷன் இந்த ஆர்கானிக் செஷன் ரொம்ப முக்கியமான செஷன் நாளைக்கு காலையில 9 மணிக்கு இருக்கு நாளைக்கு காலையில 9 மணிக்கு 5 மணிக்கு 5 மார்க்ஸ் இருக்கு ஓகே சரி நான் உன்கிட்ட கேட்டது ஒரு ஹெல்ப் ஓகே என்னது எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமோ நீ சொல்லு 15 hours இந்த மாதிரி லைவ் கிளாஸ் தான் நடக்குது வந்து கவனி படிங்க அப்படின்னு வந்து நீ வந்து ஷேர் பண்ணு ஓகேவா எவ்வளவு பேருக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணு ஓகேவா சரி நான் இப்போ வந்து PDF டவுன்லோட் பண்றேன் இந்த மீன் டைம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் breathe in breathe out பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் okay I am just downloading the PDF see problems வந்து it is going to be for both Tamil medium as well as English medium students okay problems வந்து it is going to be for both Tamil medium as well as English medium students okay va okay எல்லாரும் வந்தாச்சாடா எல்லாரும் வந்தாச்சா how many problems தெரியாது மக்களே PDF வந்து descriptionல இருக்கு okay so இது important questions உடைய PDF வந்து descriptionல இருக்கு நீங்க அதில இருந்து பார்த்து அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம் தோ பார் இந்த மாதிரி இருக்கும் problem கணக்கு தெரியுதா you will be having for both English medium as well as Tamil medium okay ஆங்கில வழி மாணவர்கள் மற்றும் தமிழ் வழி மாணவர்கள் இரண்டு பேருக்கு வந்து இருக்கும் ஓகே ஆரம்பிக்கலாமா ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் இந்த ப்ராப்ளம் செஷன் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் அப்புறமா பாத்துக்கலாம் அதான் ரெக்கார்டிங் இருக்கே அப்படி இப்படின்னு தோணும் ஆனா ஒண்ணே சொல்லிடுறேன் நாளைக்கு நம்ம ஆர்கானிக் பார்க்கணும் அப்போ இன்னைக்கு இப்பவே என் கூட சேர்ந்து இந்த ப்ராப்ளமா முடிச்சாதான் உண்டு ஓகே சோ ஃபுல் ப்ராப்ளம் செஷன் இருக்கணும் அந்த ப்ராமிஸ் பண்ண முடியுமா நீ பண்ண முடியுமா ஃபுல் ப்ராப்ளம் செஷன் இருந்து அழகா கவனிச்சுட்டு போவியா மாட்டியா ஃபுல் ப்ராப்ளம் செஷன் ஜாலியா போலாம் ஜாலியா கொண்டு போலாம் ஓகேவா சரியா நான் லைவ்ல இருக்கேன் உனக்கு என்ன பிரேக் தானே வேணும் போய் தண்ணி குடிச்சிட்டு வா நான் லைவ்ல இருக்கேன் ஓகே நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வரதுனா வா ஆனா லைவை விட்டு போயிடாது நீ லைவை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் திருப்பி வரவே மாட்டேன் அப்புறம் கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு போயிடும் அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி ஆயிடும் அது டேஞ்சர் ஏன்னா இன்னைக்கு முடிக்க வேண்டியது இன்னைக்கு முடிக்கணும் இல்லைன்னா சேர்த்துட்டே போயிடும் அது சம பெரிய தலைவலி ஓகே நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது ஓகே தென் அது ஒரு பெரிய தலைவலி அதனால வந்து நீதான் ஃபுல்லா கவனிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்து வரணும் ரெடியா ப்ராப்ளம்ஸ் கவனிக்க ரெடியா ஓகே சாட்ல அப்படியே ஒரு ஃபயர்
ஒரு ஃபயரை போட்டு பார்க்கலாம். ஃபயர் போட்டாச்சா? நடுவில் கொஞ்சம் பாட்டு பாடுங்களா. அது என்ன பாட்டு? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு உங்க அப்பா அம்மாலாம் இப்ப உங்களை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இப்ப நானும் பாட்டு பாடினா நம்ம வாழ்க்கை பாட்டா பாடிடும். சரியா? ஓகே. அதனால வந்து கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? நிறைய பேர் வீட்டுல இந்த லைவ் கிளாஸ் வந்து டிவில ஓடிட்டு இருக்கு. How many of you are attending with parents? ரீசென்ட்லி நான் நிறைய பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணேன். எல்லாருமே சொல்றது, அவன் படிக்கிறானோ இல்லையோ மேம், நாங்க படிச்சுட்டு இருக்கோம் மேம், உங்க வீடியோ போட்டு ஷாவணி மேம் வீடியோ போட்டாங்க பாத்தியா பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கோம். அவன் கவனிக்கிறானோ இல்லையோ, நாங்க வந்து டிவியில போட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு கூட பேரண்ட் வந்து சொன்னாங்க. ஆமா. அதனால வந்து பாட்டு ஒண்ணுதான் கேடா பாடலாம். நம்ம நடுவில் டு கீப் ourselves relaxed we can sing. ஓகே. அதனால வந்து வாங்க நம்ம படிக்கலாம். ஓகே. எஸ், சூப்பர். So, aluminum crystallizes in a cubic close packed structure. Okay, so இவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு CCP அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. Its metallic radius is, so radius வந்து கொடுத்திருக்காங்க. R வந்து என்னன்னா, R இப்படியே போடுறேன். radius வந்து 125 picometer. PM னா prime minister இல்ல, picometer. Okay. Calculate the edge length of unit cell. இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த பிகோமீட்டரை நான் வந்து மாத்தணுமா, சென்டிமீட்டராவோ மில்லிமீட்டராவோ இல்ல வேற ஏதாவது மாத்தணுமா? தேவையில்லை. ஏன்னா அவங்க எட்ஜ் லென்த்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எட்ஜ் லென்த்ங்கிறது தான் வந்து ஏ. எட்ஜ் லென்த்ங்கிறது தான் வந்து ஏ. சரியா? இப்போ நம்ம வந்து எட்ஜ் லென்த் ஏ கண்டுபிடிக்கணும். அதையும் நான் பிகோமீட்டர்லயே கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அவங்க சென்டிமீட்டர்ல கண்டுபிடின்னு சொல்லல. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரிஞ்சவங்க எனக்கு சாட் செக்ஷன்ல போடுங்க. சோ இது CCP அப்படிங்கிறதுனால 4R which is equal to root 2A. 4R which is equal to root 2A. சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும் இதுல? எனக்கு வந்து A தான் வேணும். அப்ப A equal to root 2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனா போயிடும். அப்ப 4R divided by root 2. இப்போ root 2 உடைய வேல்யூ என்ன தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. root 2 உடைய வேல்யூ வந்து 1.414. இப்போ 1.414 வச்சு டிவைட் பண்றது ஒரு கஷ்டமான வேலை. அதனால நல்லா கவனிச்சீங்கன்னா A equal to 4 into R. R ஓட வேல்யூ என்ன? 125. 125 divided by root 2. இந்த root 2 நான் எப்படியாவது கேன்சல் பண்ணணும். அதனால நான் என்ன தெரியுமா பண்றேன்? மேலையும் root 2 கொண்டு வர ட்ரை பண்றேன். சோ நான் 4 என்ன பண்றேன்? 2 into 2 னு எழுதுறேன். இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சாதான் ஈஸி. ஓகே, நான் இந்த 4 என்ன பண்றேன்? 2 into 2 வந்து எழுதிக்கிறேன். ஓகே ஓகே. சோ 125 divided by root 2. அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2 வந்து நான் 2 root 2 into root 2 னு எழுதிக்கிறேன். 2 நான் என்ன பண்றேன்? I am writing it as root 2 into root 2. ஒரு 2 மட்டும். சரியா? ஒரு 2 மட்டும். ஓகே, divided by root 2. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த root 2க்கு இந்த root 2 கேன்சல் பண்ணிரலாம். ஹப்பாடா கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ கவனிங்க, A which is equal to, இங்க ஒரு root 2 இருக்கு. root 2 உடைய வேல்யூ தான் 1.414. 1.4 ன்னு கூட நீங்க எழுதிக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அவ்வளவுதான்டா. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் கூட நான் தான் பண்ணணுமா? இல்ல இல்ல, மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணலாம் இல்லையா? இந்த மூணு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 1.4 1.414 1.4 ன்னு எடுத்துக்கோங்க போதும். ஓகே, சோ 1.4 into 2 into 125 என்ன வரும்? 353.5. ஓகே, 353.5 picometer. ஓகே, picometer. யாருக்கெல்லாம் கிளியர்? மேம் கிளியர் மேம். அடுத்து போலாம் மேம். கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, எஸ்.
இதுல ரெண்டு தான் நீங்க பாக்ஸ் போட்டு எழுதணும். ஒன்னு வந்து நம்மளுடைய ஃபார்முலா, இன்னொன்னு வந்து நம்மளுடைய ஆன்சர். சோ ஃபார்முலா அண்ட் ஆன்சர் நீங்க கரெக்டா போட்டீங்கனாலே போதும். ஓகே, விளிம்பு நீளம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எட்ஜ் லென்த். அடுத்ததா ஷோ தட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு क्वेश्चन. இது வந்து நமக்கு ஓனா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चனை வந்து நமக்கு ஓனா கிரியேட்டிவா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்கலாம், சோ இந்த क्वेश्चனை மட்டும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லோட கவனிங்க. ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சோ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, முதல் வகை வினை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க வந்து என்னது, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா the time required for 99.9% completion. அப்போ time required for t 99.9% completion வந்து twice the time required for 90%. twice னா என்ன நம்பர், சாட்ல போடுங்க பார்க்கலாம். எனக்கு நீ சாட்ல இன்டராக்ட் பண்ணலன்னு வெச்சுக்கோயே, உனக்கு தூக்கம் வந்துரும். இன்னைக்கு தான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்திருக்க, நீங்க சாட்ல இன்டராக்ட் பண்ணலன்னு வெச்சுக்கோ, உனக்கு வந்து தூக்கம் வந்துரும். ஐயோ அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். ஓகேவா? சோ இதோ பாரு, t 99.9 which is equal to 2 times of t 90, 2 times of t 90%. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ k உடைய ஃபார்முலா என்ன, அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் உடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்கடா. k which is equal to, okay, 2.303 divided by t into log of, first மேல என்ன வரும் நமக்கு, initial concentration A0 divided by A. okay, A0 divided by A. so இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால எனக்கு வந்து t தான் வேணும், k வேண்டாம். அப்ப k இந்த பக்கம் கொண்டு போயிட்டு t அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்ப t equal to 2.303 divided by k into log of A0 divided by A. A0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், A அப்படிங்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் t 99.9க்கு போட்டுக்கிறேன், t 99.9%க்கு எழுதிக்கிறேன். t 99.9% which is equal to 2.303 divided by k into log of initial concentration என்னது, எப்பயுமே 100 தான். A0 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து 100 தான். ஓகே, இது மிச்சம். மிச்சம் எவ்வளோ சொல்லுடா, மிச்சம் எவ்வளோ, அதாவது 100ல 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல ஃபாஸ்டா, which is equal to 2.303 divided by k into log of 100 by 0.1. very good, 0.1. okay, இந்த 0.1 நான் வந்து என்ன பண்ணலாம், எப்படி ஈஸியா எழுதிக்கலாம், 0.1 நான் வந்து எப்படி எழுதலாம், 100 into, அதாவது 100 divided by 0.1 நானு 10 to the power minus 1 ன்னு எழுதிக்கலாமா, 10 to the power minus 1 ன்னு எழுதிக்கலாமா, எழுதிக்கலாம். இப்போ 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா என்ன ஆகும், 10 to the power plus 1 ஆயிடும், 10 to the power plus 1 ஆயிடும். டினாமினேட்டர்ல இருந்து அது நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா, அப்போ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆகும், t 99.9 which is equal to 2.303 divided by k into log 1000 ஆயிடும், into log 1000 ஆயிடும். log 1000 அப்படின்னா என்ன வேல்யூ தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, log 10 ஓட வேல்யூ வந்து 1, log 100 ஓட வேல்யூ வந்து 2, log 1000 ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, log 10,000 அப்படின்னா வந்து 4. அப்போ 2.303 by k into log 1000 ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, 3. இப்போ 3 கூட 2.303 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ என்ன வரும், 3 கூட 2.303 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்
சொல்லுப்பா சொல்லுப்பா. அப்படியே வச்சுக்கலாம். You can multiply also. √3 இல்லடா 3 தான்டா. 6.909 very good ரா, which is equal to 6.909 by k. T 99.9. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ இத வந்து அப்படியே வெச்சுக்கோ. இப்போ இங்க क्वेश्चनல வந்து ஒரு சின்ன எரர் இருக்கு. क्वेश्चनல வந்து ஒரு சின்ன எரர் இருக்கு. என்ன எரர் அப்படினா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா, இங்க T 99.9 ன்னு இருக்குல, T 99.9 ன்னு இருக்குல, அத நான் என்ன பண்றேன் அப்படினா T 99 ன்னு மாத்திக்கிறேன். அப்படி எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு சினாரியோ. ஓகே, இப்ப T 99.9 விட்டுட்டு நான் T 99 கண்டுபிடிக்கிறேன். வாங்க இப்ப T 99 நம்ம கண்டுபிடிப்போம். நல்லா கவனிங்க. அப்போ T 99 which is equal to 2.303 divided by k into log of 100 by 100ல 99 போயிடுச்சுனா எவ்வளவு? சாட்ல சொல்லுங்க. 100ல 99 போயிடுச்சுனா எவ்வளவு? 1 தான். 100 by 1ங்கிறது என்னது? 1, 100 தான். சரியா? log 100 என்ன? 2. அப்போ 2 into 2.303 by k. ஓகேவா? T 99 வந்து 2 into 2.303 by k. ஓகேவா? இப்ப நீங்க அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பண்ணாம கூட வச்சுக்கலாம். நான் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இது அப்படியே நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். T 99. இப்ப நான் திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா T 90 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இங்க ஒரு கோடு போட்டுட்டு நான் T 90 கண்டுபிடிக்கிறேன். வாப்பா, T 90 கண்டுபிடி. 2.303. நான் ஏமா இவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க? இப்ப புரியும் பார், கவனி. 2.303 by k into log of a0 by என்னப்பா இங்க வரும்? 100 minus 10. எவ்வளோ? சாரி, 100 minus 90. 100 minus 90 எவ்வளோ? சொல்லுங்க பார்க்கலாம். 2.303 by k log 100 by 10. கரெக்டா? 10. அப்ப இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டா log 10. log 10 ஓட வேல்யூ என்ன? த்ரீமினல் பேட்ச் பத்தின வீடியோ வந்து 10th சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் பாரு, அதே வீடியோ தான், நீ போயிட்டு பார்க்கலாம். log 10 ஓட வேல்யூ 1. அப்ப 1 கூட இத மல்டிப்ளை பண்ணா இதே வேல்யூ தான வரும். சோ T 90 which is equal to 2.303 by k. ஹாப்பாடா. இப்ப பாரு, இப்ப பாரு. T 90 ஓட வேல்யூ 2.303 by k. இது புரிஞ்சுதா? இங்க நான் தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். T 90 ஓட வேல்யூ என்னப்பா? 2.303 by k. அப்படியே பார்த்து சொல்லு பார்க்கலாம். T 99 ஓட வேல்யூ என்ன? T 99 ஓட வேல்யூ என்னப்பா? 2 into 2.303 by k. சரி, T 99 ஓட வேல்யூ வந்து என்னது? 2 into அதேதான் 2.303 by k. சரிப்பா, T 99.9 ஓட வேல்யூ என்ன? T 99.9 ஓட வேல்யூ என்ன? என்னது? இங்க பார்த்து சொல்லு, இது பார்த்து சொல்லு. இதோ பாரு, இத வேணா நான் ப்ளூல ஹைலைட் பண்றேன். இத பார்த்து சொல்லு. 3 times of. இதாண்டா முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, பப்ளிக் என்ன பப்ளிக் அவன் என்ன கஷ்டமா கேக்குறது, டஃப்க்கே நீ டஃப் கொடுக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? T 90 வந்து 2.303 by k. T 99 twice, 2 times of. T 99 வந்து என்னது? T 99 வந்து என்னது? என்னது? பார்த்து சொல்லுங்க. 2 times of T 90. 2 times of T 90. அப்ப T 99.9 வந்து என்னது? 3 times of T 90. இது புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? எஸ், அவ்வளோ தாண்டா, அவ்வளோ தாண்டா. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, நான் யார் சார் கிட்ட பேசி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இங்க பாரு, அவங்க அப்ப क्वेश्चनல வந்து twice the time required for, இங்க T 99.9 கொடுத்திருக்க கூடாது, 99 கொடுத்திருக்கணும். 99 னா twice, 99.9 னா thrice.
புரிஞ்சுதா? hence proved. hence proved. கிளியரா? ஓகே. இப்போ எனக்கு ஒரு சில குட்டி குட்டி விஷயம் உங்ககிட்ட நான் வந்து ரிவைஸ் பண்ண போறேன். என்னது அப்படின்னா, எனக்கு சாட்ல சொல்லுங்க, A0 என்ன வேல்யூ? A0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஒரு ரியாக்ஷனை இனிஷியலா நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன், அதுதான் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். அதோட வேல்யூ எப்பயுமே என்னவா இருக்கும்? A0ஓட வேல்யூ வந்து எவ்வளவா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா நீ சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும். எஸ், 100ஆ வந்து இருக்கும். A அப்படிங்கிறது எவ்வளவு ரியாக்ட் ஆகி இருக்கா? A ஆப்ஷன் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. how much it is reacted. B அப்படிங்கிறது how much is remained, மிச்சம். B அப்படிங்கிறது வந்து மிச்சம். இந்த Aங்கிறது வந்து என்னப்பா? எவ்வளவு ரியாக்ட் ஆகிருக்கு? ஏவா இல்ல மிச்சம் பியா? மிச்சமா? ஏவா பி? ஆப்ஷன் ஏவா பியா? சொல்லுங்கப்பா. மீதி எவ்வளவு இருக்கு? ரியாக்ட் ஆகி முடிச்சு மீதி எவ்வளவு இருக்கு? மிச்சம். வெரி குட். ஓகே, ரியாக்ட் ஆகாம எவ்வளோ மீதி இருக்கு, மிச்சம் மீதி எவ்வளோ இருக்கு, அதுதான் வந்து இந்த A. ஓகே, இப்ப T16 நான் क्वेश्चन தரேன்னு வெச்சுக்கோ. T16 அவன் क्वेश्चन தரான்னா A0 வந்து 100 தான். A ஓட வேல்யூ என்ன? டக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆமாண்டா, क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு. ஆமா, அவங்க வந்து 99 கொடுத்தாங்கன்னா ட்வைஸ், 99.9 கொடுத்தாங்கன்னா த்ரைஸ், அவ்வளவுதான் क्वेश्चन மிஸ்டேக். 40. ஓகே, அப்ப T50 கொடுத்தாங்கன்னா 50 வேணாம். T80 கொடுத்தாங்கன்னா, T80 கொடுத்தா A0 ஓட A வேல்யூ என்ன? T80 கொடுத்தா A வேல்யூ என்ன? T80 கொடுத்தா A உடைய வேல்யூ வந்து என்ன? 80 கொடுத்தா 100ல 80 போயிடுச்சு அப்படின்னா 20. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் இல்லையா உங்க எல்லாருக்குமே? ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? you know the formula, right? K equal to 2.303 by T into log of A0 by A. அவ்வளவுதான், ஈஸி. அடுத்து atoms X and Y form BCC structure. இப்போ BCC ல எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த BCC வரைய சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் வரைய தெரிஞ்சுக்கோங்க. First you need to draw a square. Okay, so அந்த ஸ்கொயர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்கொயரோட சென்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர் நீங்க போட்டுக்கணும். ஸ்கொயர் சென்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர். ஓகே, இப்போ you need to join all the corners. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா கார்னர்ஸையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? எல்லா கார்னர்ஸையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளவுதான். எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும்? கரெக்டடா, சம மாஸ், பக்கா மாஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கார்னர்ஸ்ல ஆட்டம்ஸ் இருக்கும். BCC ல எல்லா இதுலயுமே எத்தனை கார்னர்? 8 கார்னர்ல 8 ஆட்டம்ஸ் இருக்கும். கார்னர்ல 8 கார்னர்ல 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதை தாண்டி வேற என்ன ஆட்டம்ஸ் இருக்கும்? சென்டர்ல ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பாடியோட சென்டர்ல, அதானே BCC, பாடியோட சென்டர்ல இருக்கும். சரி, இப்ப क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஆட்டம்ஸ் X and Y ஃபார்ம் BCC கிறிஸ்டல். ஆட்டம் X வந்து பாத்தீங்கன்னா கார்னரை ரெப்ரசென்ட் பண்ணுதான். ஓகேங்க, சோ எதுக்கும் நான் தெளிவா எழுதிக்கிறேன். X வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னர்ல இருக்கிற ஆட்டம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதான். அண்ட் Y அப்படிங்கிற ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுதான். Y வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுதான். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட்? இந்த காம்பவுண்ட் உடைய ஃபார்முலாவை வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? இப்ப மக்களே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாழினியன் சார் கேட்டு எப்ப சொல்லுவீங்க? இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ்ல யாழினியன் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவார். சரியா? நீ கவலைப்படாத, லைவ் கிளாஸோட எண்ட்ல சொல்லுவார். ஓகே, சோ கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா X ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க கரெக்டா கவனிக்கணும். ஓகே, கார்னர்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு பாத்தா சொல்லு. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு கார்னர்ல? கவுண்ட் பண்ணி சொல்லு. வெரி குட், 8 ஆட்டம்ஸ் இருக்கு. 8 ஆட்டம்ஸ் இருக்கு. கார்னருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அது என்ன மேம் கான்ட்ரிபியூஷன் புதுசா சொல்றீங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாதே மேம் அப்படின்னா, let me teach you. கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் பங்கு, எவ்வளவு பங்கு? கார்னர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஆட்டம் 8 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும். அப்போ 1/8.
1/8. ஓகே, பாடி சென்டர். ஓகே, பாடி சென்டர்ல இருக்கிறது அந்த ஒரு பாடியோட சென்டர்ல மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு பாடியோட சென்டர்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப அது வந்து 1. ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டர் வந்து பார்த்தா அப்படின்னா ரெண்டு ஃபேஸஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும். அப்ப அது வந்து என்னது 2. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் தோ வந்துறேன். ஓகே, சோ யா அடுத்து வந்து ஃபேஸ் சென்டர் வந்து 2 சரியா, ரெண்டு பேர் கூட ஈஸியா ஈக்குவலா வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கும். 2 கிடையாது, 1/2. ரெண்டு பேர் கூட அவங்க வந்து மியூச்சுவலா ஷேர் ஆகி இருப்பாங்க. 1/2. இப்போ வாங்கப்பா, கார்னர் 8 இன்டூ 1/8. ஃபேஸ் சென்டர்ல இருக்கிறது பாடியோட சென்டர்ல இருக்கு, அது ஒண்ணு தானே இருக்கும். அப்ப 1 அதோட கான்ட்ரிபியூஷனையும் 1. ஓகே, 8 இன்டூ 1/8 என்ன, 8 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இது என்னது 1 இன்டூ 1 1. ஓகே, அப்ப எக்ஸும் 1 ஒய்யும் 1. அப்ப எக்ஸ் ஒய் தான் அதோட ஃபார்முலா. அப்ப ஃபார்முலா வந்து என்னது எக்ஸ் ஒய். ஓகே, ஃபார்முலா என்னது எக்ஸ் ஒய். டெலிகிராம்ல சொல்றேன் கூகுள் மீட்டை பத்தி. அடுத்த கேள்வி போலாமா? Sodium metal crystallizes in BCC structure. Okay, with the edge length of unit cell. First என்ன பண்ணணும், given எழுதிக்கணும். given ஏன் எழுதணும், சாட்ல சொல்லுங்க, நமக்கு அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். given எழுதினாதான் நமக்கு மைண்டுக்கு ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க, sodium metal crystallizes in BCC structure with a edge length of unit cell. edge length வந்து அவங்க क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க, என்னது a. edge length வந்து which is equal to 4.3 into 10 to the power -8 centimeter. what is the radius? radius r வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார்முலா தெரியுமா மக்களே? தெரிஞ்சவங்க ஃபார்முலா தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க, இல்ல தெரியும்னாது வந்து போடுங்க. ஃபார்முலா தெரியுமா? ஆமா, 5k லைக்ஸ் வந்த மாதிரி சொன்னீங்க நீங்க. 5k லைக்ஸ் வரலையா? என்னமோ 5k லைக்ஸ் வந்துச்சு நீங்க. ஆமா, யாராச்சும் தெரியாம வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிருப்பீங்க. வந்துச்சா? அப்புறம் எப்படி? 5k எப்படா 5k இருந்துச்சு, நான் பார்க்கல. 5k இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி கம்மி ஆகும்? யாராச்சும் லைக் பண்ணாம செஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க பார்க்கலாம். சம்திங் ராங். எப்படி? வாய்ப்பு இல்லையே, லைக் குறைஞ்சு நான் பார்த்தது இல்லை தம்பி. 5.3k இருந்துச்சா? கன்ஃபார்ம் வந்துச்சா? எப்படா? சரி பரவாயில்ல, திருப்பியும் லைக் பண்ணுங்க பார்க்கலாம். யாராச்சும் தெரியாம வந்து லைக்க வந்து தெரியாம மாத்தி கிளிக் பண்ணிருப்பாங்க. சரியா? மாத்தி தெரியாம எப்படா 1000 பேர் கிளிக் பண்ணுவாங்க? ஓகே, யா. சோ ஃபார்முலா என்னப்பா? வாட் இஸ் த ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபாஸ்டா
4r which is equal to root 3a. Okay, இதான் formula. 4r which is equal to root 3a. சரியா? ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். வாங்க, எனக்கு இப்ப இதுல என்ன வேணும்? r ஓட வேல்யூ தான் வந்து வேணும். அப்ப r which is equal to root 3a by 4. root 3a by 4. இப்ப root 3 இப்ப மேல இருக்கே மேம். see root 3 வந்து எனக்கு நியூமரேட்டர்ல இருந்தா பிரச்சனை கிடையாது. root 3 வந்து நமக்கு டினாமினேட்டர்ல இருந்தா தான் நம்ம அதை கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு வந்து பாப்போம். சரியா? சோ இப்ப r which is equal to root 3 உடைய வேல்யூ வந்து என்னது? 1.732. ஓகே, into a. a உடைய வேல்யூ வந்து என்னது? இவங்க கொடுத்திருக்காங்களே 4.3 into 10 to the power minus 8 divided by 4. ஓகேவா? சோ இப்போ இத மட்டும் தான் நீங்க சால்வ் பண்ணனும். இப்போ இத சால்வ் பண்றதுக்கு நான் ஈஸியா ஐடியா சொல்றேன் பார். இப்போ 4.3 ஆல 4 கேன்சல் பண்ணு. சாரி, 4 ஆல 4.3 கேன்சல் பண்ணு. என்னப்பா வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும்? 4.3 by 4 என்ன வரும்? 4.3 by 4 1.075. ஓகே, 1.075. இப்போ 1.075 கூட நீங்க இந்த 1.732 மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது ஈஸியா மல்டிப்ளை பண்ணு, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. நீ ரொம்ப கஷ்டப்படாத. கன்ஃபார்ம் வந்துச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, அது வந்துரும், தானா வந்துரும். திருப்பி 5k வந்துரும், கவலைப்படாதீங்க. ஓகே, r which is equal to என்ன வரும்? just round off பண்ணிக்கோ போறண்டா. very good, 1.86 அவ்வளவுதான். 1.86 into 10 to the power minus 8. பிகோமீட்டரா சென்டிமீட்டரா? தோ சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர்லயே ஆன்சர் எழுதிருங்க. சென்டிமீட்டர் பாக்ஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, சென்டிமீட்டர் 1.86 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். ஓகே, சரியா? வெரி குட்ரா. அடுத்து பாருங்க, நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த பேரியம் ப்ராப்ளம் வந்து பெருசா இருக்கும். சோ கரெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா வந்து லிசன் பண்ணணும். ஓகே ஓகே யா. சோ கரெக்ட்டா வந்து லிசன் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். 5.7k இருந்துச்சா? நம்ப முடியலையே. பேரியம் has a body centered cubic unit cell with a length of okay 508 picometer. இப்போ பேரியம் வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? see இந்த क्वेश्चन வந்து எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு கஷ்டமான ஒரு क्वेश्चனை கொடுத்து இத வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? கம்பல்சரி 5 மார்க்ல கேட்கலாம் எனக்கு தோணுது. 5 மார்க்ல கூட இத வந்து கேட்கலாம். ஓகே, பட் இத வந்து 3 மார்க் கம்பல்சரியில ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் உடைய क्वेश्चन பேப்பர்லயே. ஆனா ஐ வுட் சே பப்ளிக்ல இது 3 மார்க்ல கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏனா 3 மார்க்குக்கு இது கொஞ்சம் ஒரு பெரிய क्वेश्चन தான். ஓகே, 3 மார்க்குக்கு இது வந்து கொஞ்சம் ஓகே கம்மி தான். ஓகேவா? யா. பேரியம் has a body centered cubic unit cell with a length of இப்போ வந்து அவங்க கொடுத்திருக்கிற given எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிடலாம். பேரியம் வந்து ஒரு BCC unit cell with a length of 508 picometer along the edge. along the edge னா என்ன? அவங்க கொடுத்திருக்கிறது வந்து edge length நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப A வந்து என்னதுப்பா? 508 picometer. 508 picometer. What is the density of barium in gram per centimeter cube? Density of barium வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பார், கிராம் பர் சென்டிமீட்டர். அப்போ பிகோமீட்டர் நீ சென்டிமீட்டர்ல மாத்தி தான்ப்பா ஆகணும். நல்லா கவனிங்க. பிகோமீட்டர் பிரைம் மினிஸ்டர், சென்டிமீட்டர் சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி பார்த்துச்சுக்கோ. 1 pm 1 picometer which is equal to 10 to the power minus 10 centimeter. 1 picometer அப்படிங்கிறது வந்து 10 to the power minus 10 centimeter. ஓகே, அப்ப நான் வந்து இத சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ 508 into 10 to the power minus 10 centimeter. இப்போ 508 ஒரு பெரிய நம்பரா குட்டி நம்பரா? சொல்லுப்பா. சரி, நான் கத்தாம பேசுறேன். 508 வந்து ஒரு பெரிய நம்பரா இல்ல குட்டி நம்பரா? சொல்லுப்பா. டேய், நீ ஏன்டா கைட பார்த்து ஆன்சர் பண்ற? நீ கைட பார்த்து ஆன்சர் பண்ணாதடா.
பெரிய நம்பர். அப்போ அதை வச்சு நான் டீல் பண்றதும் எனக்கும் கஷ்டம் இல்ல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை 5.08 மாத்திக்கிறேன். அப்ப நான் அதை என்னன்னு மாத்திக்கிறேன்னா 5.08 நான் மாத்திக்கிறேன். இப்ப 508 5.08 நான் மாத்துறேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணணும் into 10 to the power minus 2. கரெக்டாடா? சாரி, into 10 to the power 2 into 10 square. கரெக்டா? into 10 square. So that 508 வந்துரும். 508 வந்துரும். ஓகே, அப்ப 5.08 ன்னு போடுறேன்னா into 10 square. கரெக்டா? இப்போ ஆல்ரெடி எனக்கு இங்க என்ன இருக்கு? 10 to the power minus 10 இருக்கு. இப்ப இங்க கவனிங்க, 5.08 into 10 to the power 2 minus 10 எவ்வளோப்பா தம்பிங்களா? இது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிளாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிளாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. 2 minus 10 வந்து எவ்வளோப்பா? 5.08 into 10 to the power minus 8 centimeter. 8ன்னு சொல்லாம இருந்தீங்களே, minus 8. ஓகே, இப்பதான் நம்ம ஃபார்முலாக்கே வரோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோ தான் வந்து என்னது? டென்சிட்டி. சரியா? ஸோ டென்சிட்டி ரோ விச் இஸ் ஈக்குவல் டு nm டிவைடட் பை a cube na. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பிசிசில எனக்கு ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் நீங்க தான் சொல்லணும். என்ன வேல்யூஸ்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன? பிசிசில நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னது? டேய், பிகோமீட்டர்னா 10 to the power minus 12 எல்லாம் இல்லடா. பிகோமீட்டர்னா 10 to the power minus 10 சென்டிமீட்டர் தான்டா. சரியா? ஓகே, இதான் கரெக்ட். சோ சொல்லுப்பா. 2. வெரி குட். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. அடுத்து m. இது வந்து உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. பேரியமுடைய மோலார் மாஸ். பேரியமுடைய மோலார் மாஸ் வந்து 137.3. இது மனப்பாடமா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படினா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எவ்வளவா? 137.3. பேரியமுடைய மோலார் மாஸ் வந்து 137.3 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து A தான் உங்களுக்கு தெரியும். A வேல்யூ இங்க இருக்கு. NAங்கிறது வந்து என்னது? N capital A. actually it is என்னது இது? Avogadro number. We all know Avogadro number. கரெக்ட்டா? 6.023 into 10 to the power 23. இப்போ இந்த மூணு வேல்யூஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So again density rho which is equal to nm divided by aqna. இப்போ எனக்கு ஒவ்வொரு வேல்யூஸா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். என்னோட வேல்யூ வந்து 2. ஏன் 2? ஏனா பாடி சென்டருக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, into m. மோலார் மாஸ் என்னது? m is the molar mass. என்னப்பா? 137.3. வெரி குட் ரா. 137.3 divided by a cube. a ஓட வேல்யூ என்ன? 5.08 into 10 to the power minus 8. Very good ra. 5.08 into 10 to the power minus 8 the whole cube into Avogadro number 6.023 into 10 to the power 23. Okay, so இப்போ ஒவ்வொண்ணா மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண நீங்களும் வந்து சாட்ல போடுங்க. இப்போ 2 into 137.3 எவ்வளோப்பா? சொல்லுப்பா. 2 into 137.3 274.6. கரெக்ட். 274.6. ஏண்டா 2 ஓட மல்டிப்ளை பண்ண போற, அதுக்கே ஆன்சர் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் போலி ஓட்ரா. நம்ம மக்கள் பாருங்க, ஓட்ல வந்து போலி ஓட் போட்டு லைக் கூட பண்ணாம போறானுங்க. ஆமா. சோ சொல்லு. டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 5.08 நான் வந்து 5.08 into 5.08 நீங்க பண்ணணும். கரெக்டா? அப்போ கியூப் ரூட் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். 5.08 நீங்க 5.08 into 5.08 3 டைம்ஸ். அப்ப இங்க வந்து என்ன ஆகும்? 10 to the power minus 8 into minus 8 into minus 8 கிடையாது. 10 to the power minus 8 into 3 தான். இந்த மாதிரி பவர்ல இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும். அந்த தப்ப பண்ணாத. பவர்ல இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும்.
into 6.023 into 10 to the power 23. Okay, அடுத்த question, அடுத்த step பாருங்க, which is equal to 274.6 divided by 5.08 into 5.08 into 5.08 எவ்வளோ? Into 5.08 எவ்வளோ? 131.096. 131.096 into 8 into 3 எவ்வளோ? அதாவது minus 8 into 3 minus 24. அப்ப 10 to the power minus 24 into 6.023 into 10 to the power 23. Okay, இப்போ பாருங்க 274.6 divided by இந்த வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்க 6.023 கூட. அதாவது இத 131 னே வெச்சுக்கோ. into 6.1 னே வெச்சுக்கோ. அப்படி மல்டிப்ளை பண்ணு. 10 to the power minus 24, 10 to the power minus 23. அப்ப இது என்ன ஆயிடும்? நான் இப்படி எழுதலாம்ல. 10 to the power 23 minus 24 னு எழுதலாம்ல. அப்படி எழுதினா என்ன வரும்? 10 to the power minus 1. Very good ரா. 274.6 divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. You will be getting 789.6. Very good. 789.6 into 10 to the power minus 1. 10 to the power minus 1 denominator ல இருந்து numerator க்கு போச்சுனா 10 to the power 1. இது கூட 10 மல்டிப்ளை ஆச்சுனா என்ன வரும்? 274.6 divided by 789.6. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கனா 3.5 gram per centimeter cube. ரோ உடைய வேல்யூ வந்து என்னது? 3.5 gram per centimeter cube. அவங்க क्वेश्चनலயே நமக்கு யூனிட் கொடுத்துட்டாங்க. இந்த யூனிட்ல ஆன்சர் கொடுங்க அப்படினு. இப்போ எனக்கு ஒரே கேள்விதான் மேம். இத 2 மார்க்ல கேக்குறாங்க மேம். அப்போ இவ்ளோ சால்விங் காட்டணுமா? ஆல்சோ அவங்க क्वेश्चனை மாத்தவே இல்ல மேம். இதே வேல்யூ தான் மேம் கொடுத்திருக்காங்க. 508 தான் மேம் கொடுத்திருக்காங்க. அப்போ எந்த ஸ்டெப்ப மட்டும் நான் மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம்? இந்த கேள்வி யாருக்கு இருக்கு? மேம் எங்களுக்கு வந்து வேல்யூஸே மாத்தல மேம். இதே வேல்யூஸ் தான் இருக்கு அப்படினா அப்போ எந்த ஸ்டெப்ப மட்டும் நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா எனக்கு மார்க் கிடைச்சிரும். பார்க்கலாமா அத? எந்த ஸ்டெப்ப மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும் அப்படி பார்க்கலாமா? தோ கவனி. இப்ப இத பிக்கோமீட்டர்ல சென்டிமீட்டர்ல எழுதுறீங்க கரெக்ட்டா? சோ பிக்கோமீட்டர் சென்டிமீட்டர்ல எழுதிரு. தோ பார் ஃபார்முலாவை எழுதிட்டு இந்த எல்லா வேல்யூஸையும் எழுதிருங்க. a உடைய வேல்யூஸையுமே இங்க எழுதிருங்க. a equal to a உடைய வேல்யூஸையுமே எழுதிருங்க. a equal to என்னது? 5.08 into 10 to the power minus 8 centimeter. இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க். ஃபார்முலாக்கு 1 மார்க். 2 மார்க் क्वेश्चन னா ஃபார்முலாக்கு 1 மார்க். அப்படியே வந்தேன்னு வெச்சுக்கோயேன் ஆன்சருக்கு 1 மார்க். அப்ப மேம் இந்த ஸ்டெப் எதுவுமே அவங்கள்ட்ட போடாம இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். பப்ளிக்ல இந்த ஸ்டெப் போட வேண்டாம். क्वेश्चनல கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணாத. 3.5 gram per centimeter cube மனப்பாடம் பண்ணிக்கோ. 3 மார்க்ல கேட்டா மேம் அப்போ இந்த ஸ்டெப் முக்கியம். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணனும். இத மென்ஷன் பண்ணா போறோம் இன்னொரு 1 மார்க் அடிச்சிரும். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்ல எடுத்து போட்டு எழுதி மட்டும் காட்டு. ஆனா அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம்? சால்வ் பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? அவ்வளவுதான்டா. சரியா? அவ்வளவுதான். சோ இது உங்களுக்கு புரியணும். சப்போஸ் நம்பர் மாத்தி கேட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன். பட் நம்பர் மாத்தி கேட்கலனா நீங்க ஜஸ்ட் ஆன்சர் ஃபார்முலா எழுதினா போதும். ஓகே? யா. அடுத்த क्वेश्चन போகலாமா? வாங்க வாங்க வாங்க. 5 மார்க்னா தான் கால்குலேஷன் தேவை. ஓகே? ஆனா அதுக்குமே பெருசா ஸ்டெப் மார்க்லாம் பெருசா எதுவும் கிடையாது. First order reaction takes 8 hours for 90% completion. Okay? So, first order of a reaction வந்து 1 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. 8 hours for 90% completion. அப்ப T 90% completion which is equal to 8 hours. இந்த கலர்ல எடுத்து கவனிங்க. T 90% completion which is equal to 8 hours. 8 hours. Okay, calculate the time required for 80% completion. அப்ப T 80% completion வந்து எவ்வளவு நேரம்?
கண்டுபிடிக்கலாமா? எஸ். So T 90% completion கொடுத்துட்டாங்க, 80% completion கேக்குறாங்க. First order reaction க்கு what is the formula of K? First order reaction க்கு what is the formula of K? So K which is equal to, okay, rate constant K which is equal to 2.303 by T into log of A0 divided by A. Correcta? இதானே formula? K which is equal to 2.303 by T into log of A0 by A. இப்போ நான் இதுல போட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, first நான் வந்து T90 வச்சு K கண்டுபிடிக்க போறேன். Okay, let me go to the next step. அவங்க கொடுத்திருக்காங்க T90 வந்து 8 hours அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. We know the formula. என்னது? T which is equal to 2.303 by K, அதாவது K அந்த பக்கம் போயிட்டு T இந்த பக்கம் வந்துரும். log of A0 by A. கரெக்ட்டா? இதானே ஃபார்முலா? எஸ். சோ இப்போ நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். T90 which is equal to T90ங்கறது 8 hours கொடுத்துட்டாங்க. சோ சாரி K அந்த பக்கம் இருக்கும். 8 hours. Okay. So K which is equal to 2.303 by 8 hours. log of A0ங்கிறது 100. Aங்கிறது என்னப்பா? T90. T90 னா A வேல்யூ எவ்வளவு? 100ல 90 ரியாக்ட் ஆயிடுச்சு. Okay, which is equal to 2.303 by 8 into log of 100 by 100ல 90 போயிடுச்சுனா 10. 100ல 90 போயிடுச்சுனா 10. இப்போ 10 ஆல ஒரு 0 க்கு ஒரு 0 அடிச்சிடுறேன். log 10 ஓட வேல்யூ 1. log 10 ஓட வேல்யூ 1. அப்போ K ஓட வேல்யூ என்னது? 2.303 by 8. அவ்வளவுதான். இப்ப ரேட் கான்ஸ்டன்ட் தானே, அது ஏதாவது மாற போகுதா? இல்ல, ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு எதுவும் மாற போறது கிடையாது. சோ நான் என்ன பண்றேன்? T80 இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன். T80 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்ப K which is equal to, அதே ஃபார்முலாவை T அந்த பக்கம் போட்டு K இந்த பக்கம் கொண்டு வர போறேன். T which is equal to 2.303 divided by K into log of A0 by A. Okay, which is equal to 2.303 divided by K. K உடைய வேல்யூ வந்து என்னது? 2.303 by 8. கரெக்ட்டா? divided by 8. log of, இது வந்து T80 நான் கண்டுபிடிக்கிறோம். A0 ஓட வேல்யூ 100. A உடைய வேல்யூ 100ல 80 போயிடுச்சுனா மிச்சம் எவ்வளவு? சோ இங்க இது கேன்சல் ஆயிடும். 1 by 1 by 8 னா 8. 8 log 100 by 20. கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கனா log 5 which is equal to 8 log 5. log 5 ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க பாரு. log 5 ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 0.6989. ஓகே, அப்ப அத நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். so T80 which is equal to 8 into 0.6989. okay, அப்ப 8 into 0.6989 என்ன வரும்? என்னப்பா வரும்? ஃபர்ஸ்டா 5.59 hours. அப்ப T80 ஓட வேல்யூ வந்து என்னப்பா? 5.59 hours. 5.59 hours. ஓகேவா? சரியா? சூப்பரா? ஓகே கைஸ். ஓகே, சம. அவ்வளவுதான். யார் யாருக்கெல்லாம் இது கிளியர்? மேம் கிளியர் மேம். இப்போ எங்களுக்கு வந்து T80க்கு பதிலா T60 கண்டு கொடுத்தா கூட நாங்க வந்து கண்டுபிடிச்சிருவோம். மேம். இது வந்து ஈஸி. அட்டெண்ட் பண்ணிடுவோம் மேம். Do you guys need break? Break வேணுமா? முடிச்சிடலாம்டா. ஏன்னா இப்ப நான் பிரேக் விட்டேன்னு வச்சுக்கோங்க, நீயும் அப்படியே போயிடுவ. அப்படியே வேணா தண்ணி குடி, கிளாஸ்க்கு நடுவுல தண்ணி குடி. முடிச்சிடலாம். 5K லைக்ஸ் வரட்டும், பிரேக் எடுத்துக்கலாம்.
5 minutes break. 5k likes வந்தா வேணா 5 minutes break. பிரேக்கே வேணாம், நம்ம முடிச்சிடலாம். இன்னொரு ஒரு கொஞ்ச நேரம் 5k likes வந்தா வேணா 5 minutes break தரேன். மற்றபடி நோ பிரேக். இப்போ லைக் போடுறேன் பாரு, அப்போ நான் டார்கெட்டை ஏற்றுறேன் பாரு. இப்போ டார்கெட்டை ஏற்றி விட்டுறலாமா? Okay, next sum போலாமா? Yep, very good. Yeah, so இப்போ next sum log table. Show that in case of first order reaction, இப்போ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதை கண்டிப்பா நீங்க எடுத்து எழுதணும். ஏன்னா அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அது வந்து என்ன ஃபார்முலாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். திஸ் क्वेश्चन இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन. ஓகே, சோ நல்லா கவனிச்சு இதை நீ கவனிச்சு படிச்சிட்டனா இதுல சின்ன சேஞ்ச் பண்ணி பப்ளிக்ல கொடுப்பாங்க. ஓகே, இங்க பாரு, பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாமுக்கு செம்ம இம்பார்ட்டன்ட், 100% இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் क्वेश्चन இன்னும் கொஞ்சம் நல்லா கவனி. ஆமாண்டா, எல்லா சமயம் நான் நடத்திட்டேன்டா உனக்கு லைவ்ல. 1 இயரா என்ன ஃபாலோ பண்ற பசங்களாம் இது கிட்டத்தட்ட 10வது வாட்டி கவனிப்பாங்க. ஆமாவா இல்லையா? இங்க யாராச்சும் என்ன 1 இயரா ஃபாலோ பண்றவங்க இருக்கீங்களா லைவ்ல? இது கிட்டத்தட்ட நான் 10வது 15வது வாட்டி நடத்துறேன், அத்தனை வாட்டி நடத்திட்டேன். ஓகே, ஷோ தட் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா பயப்படக்கூடாது, இந்த மாதிரி சம்முல ரொம்ப ஈஸி. ஓகே, ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் இது வந்து என்னவா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா. ஓகேங்க, டைம் ரெக்வயர்ட் ஃபார் 99.9% கம்ப்ளீஷன். சரிங்க, அப்போ டி 99.9% கம்ப்ளீஷன் வந்து 10 times டைம் ரெக்வயர்ட் ஃபார் half completion. 10 times of t half ஆங்க. 10 times of t half வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணுங்க. பண்ணிரலாமா? சூப்பரா பண்ணிரலாம். ஓகே, சோ இதுதான் நீங்க to prove. ஓகே, இப்போ எனக்கு what is the formula for first order reaction? K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. Okay, இப்போ இதில் நான் T அங்கே K இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ T which is equal to 2.303 divided by T into 2.303 divided by T. God T into log of A0 by A. Okay, சரி K இங்கே வந்து K. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போறேன். ஓகே, சோ கவனிங்க, T 99.9% which is equal to 2.303 by K into log of A0 ஓட வேல்யூ என்ன நீ தான் சொல்ல போற. பப்ளிக்ல இந்த क्वेश्चन வந்துச்சுனா நீ எப்படி சால்வ் பண்ண போற நானும் பார்க்க தான் போறேன். A0 ஓட வேல்யூ என்ன? ஃபாஸ்டா what is the value of A0? 100. எப்பயுமே A0 ஓட வேல்யூ வந்து 100 தான். A ஓட வேல்யூ என்ன? மிச்சம் எவ்வளோ இருக்கும்?
100ல எவ்வளோ போயிடுச்சு 99.9 போயிடுச்சு. அப்ப மிச்சம் எவ்வளோ? which is equal to 2.303 by k into log of 100 by 100ல 99.9 போயிடுச்சுனா 0.1. வெரி குட்ரா, 0.1. போன சம்லயே நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த 100 இப்போ இங்க என்ன இருக்கு? log 100 by 0.1 இருக்கு. அப்ப நான் அந்த 0.1 நான் என்ன பண்ணலாம்? 10 to the power minus 1 ன்னு எழுதலாம். 10 to the power numerator denominatorல இருந்து numerator போச்சுனா 10 to the power 1 ஆயிடும். minus 1 1 ஆயிடும். அப்ப 100 into 10 ஆயிடும். அப்ப log 1000. log 1000 ஓட வேல்யூ வந்து என்னது? 4. log 1000 ஓட வேல்யூ வந்து என்னது? 4. இத மறந்துராத. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? T 99.9 which is equal to 2.303 divided by k into log 1000. log 1000 ஓட வேல்யூ வந்து என்னது? log 1000 ஓட வேல்யூ வந்து it is equal to 4. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்? 4 கூட சாரி log 1000 ஓட வேல்யூ 3. log 1000 ஓட வேல்யூ 3. 3 0 தானே இருக்கு. அப்ப 3 தான் வரும். பரவாயில்ல. நீங்க எல்லாம் கரெக்டா தான் முழிச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ண தப்ப வந்து மூடி மறைக்க பார்க்கிறேன். ஓகே, சோ 2.303 by k into 3. இப்ப 3 கூட இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6.909 by k. ஓகே, புரிஞ்சுதா? 6.909 by k. இப்ப T half ஓட வேல்யூ என்ன சொல்லுங்கப்பா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் T half? T half ஓட ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T half உடைய ஃபார்முலா வந்து என்னது? T half which is equal to 0.69 என்னது? 09 by k or 0.69 ரவுண்ட் ஆஃபா வச்சுக்கோங்க. 0.69 by k. கரெக்டா? இதான வந்து T half 0.6932. சரி, ஓகே, 69 ன்னு வெச்சுக்கறேன். ஓகே, இதுலயே நம்ம 69 மட்டும் எடுத்துப்போம். இப்ப நான் இத என்ன பண்ணலாம்? ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? அதான் பண்ண போறேன். இங்க கவனிங்க. அப்ப this gives to T 99.9 which is equal to 10 into ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சா 0.6909 by k. கரெக்டா? அப்ப இங்க கவனிங்க. T 99.9 equal to 10 times of இதோட வேல்யூ என்ன? இதுதான் T half. 10 times of T half. அவ்வளவுதான்டா. hence proved. அவ்வளவுதான் hence proved. 5k likes வந்துருச்சா? வாவ்! பாப்போம், இது குறையாம பார்த்துப்போம். தோப்பர். அப்ப இந்த நாட்டுல எவ்வளவு பொய் சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னா, போல்ல மொத்தம் 10,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. 10,000 பேர்ல 5,000 பேர் பொய் சொல்றாங்க. அப்போ 1000 பேர் தான் வந்து உண்மை பேசுறாங்க, 1000 பேர் பொய் பேசுறாங்க. நாட்டுல அப்படிதான் இருக்காங்க பாரு. 1000 பொய் 1000 உண்மை, அப்படிதான் வந்து நாட்டுல வந்து பிரிவினை வந்து பாதி ஈக்குவலா பிரிஞ்சு இருக்காங்க. ஓகேவா? நீ டிஸ்லைக் பண்றதுனாலயோ லைக் பண்றதுனாலயோ நீ டிஸ்லைக் பண்ணக்கூடாது. இறக்கிறடா. ஆமா பாரு, ஷாக்கிங்கா இருக்கு இதை கவனிச்சா. ஓகே, ஸோ T 99.9 which is equal to நமக்கு வந்து என்னப்பா வருது? 10 times of T half. Okay, very good, super. Can we go to the next question? Break lunk death bus. சரி, நம்ம போல எண்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லைக்ஸ். தேங்க்யூ. இப்போ வந்து உங்களுக்கு பிரேக் வேணுமா வேணாமான்னு ஒரு போல். 5 minutes ஆனா பிரேக், எஸ் நோ. இந்த போல் எதுக்குன்னா, தங்களுக்கு பிரேக் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக. தளபதி கச்சேரி அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டேன். உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம், ஆனா நீங்க வந்து நல்லா வைப் பண்ணும் நினைக்கிறீங்க. பரவாயில்ல, வைப் பண்ணிட்டே நீங்க படிக்கலாம். பிரேக் வேணுமா வேண்டாமா எல்லாரும் கொஞ்சம் ஓட் பண்ணுங்க.
so that I can think of to give you a break or not. நான் சொன்னேன்ல இந்த வாட்டி பப்ளிக்ல வந்து क्वेश्चन வரும் அப்படினு. இப்போ இது வரைக்கும் 6th சாப்டர் 7th சாப்டர் 8th சாப்டர்ல இருந்தெல்லாம் ரிப்பீட்டடா வந்து கேட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வாட்டி 9th சாப்டர்ல இருந்து தான் क्वेश्चन வரும்னு தோணுது. 9th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் தான் வரும்னு தோணுது. ஓகேவா? ஏன்னா 9th சாப்டர் தான் இது வரைக்கும் கேட்கல. ஆனா 9th சாப்டர்ல இருந்து இந்த வருஷம் ரிவிஷன் எக்ஸாம்ல நிறைய கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 9th சாப்டர் ப்ராப்ளம் பப்ளிக்ல வரப்போற ப்ராப்ளம் நீங்க பிரேக் முடிச்சு வந்தோன பார்க்க போறோம். சரியா? சரியா? ஓகேவா? எக்ஸாக்ட்டா 10 minutes தான் பிரேக். ஆனா பிரேக் முடிச்சு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த வாட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ 10 minutes தான் பிரேக். ஓகே? சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் நீங்க பிரேக் முடிச்சிட்டு வாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இதுக்கு அப்புறமா தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல ஆல்ரெடி வந்த ப்ராப்ளம், இது வரைக்கும் பப்ளிக்ல ஆல்ரெடி வந்த ப்ராப்ளம்லாம் பெருசா கேட்டது கிடையாது. அதுக்காக கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுலாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். சரியா? எக்ஸாக்ட்டா 10 minutes 9 minutes தான் இருக்கு. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருங்க. சரியா? ஃபாஸ்டா முடிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு half an hour தான் கிளாஸ் முடிச்சிடலாம்.
आओजी आओजी சாப்பிடலாம் மாங்கோ பாவ் பாஜி வந்தாச்சா? ஆமா, இருக்கிறது கொஞ்ச நேரம். பிரேக் ஓவர் பிரேக் ஓவர் ஓவர் ஓவர். நான் வந்துட்டேன், நீங்க தான் வரவில்லை. வந்துட்டீங்களா? இருமலுக்கு யாராவது ஒரு சொல்லுங்கடா. அல்சர்னால வரக்கூடிய இருமலுக்கு வயிறுலாம் வலிக்குது, அந்த அளவுக்கு இருமல். வந்தாச்சா ஜி? சூப்பர். போர்டு போர்டு ஏன் போர்டு ஹேங் ஆன? வந்தாச்சாப்பா? ஆன்டாசிட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏதாவது சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குது, தண்ணி குடிச்சாலும் வயிறு வலிக்குது. ஆமா, அந்த மாதிரி ஒரு நோயா வந்து இருக்கு. தொண்டையில இருந்தே புண்ணாயிருக்கான். வாங்க. சோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, வந்தாச்சு எல்லாருமே. திருப்பியும் பேக். நைஸ். நான் இப்ப பிரேக் விட்டு போனேன்னா எதையோ சாப்பிட்டா உடனே திருப்பி இருமல் வந்துருது, அல்சர் மாதிரி. The rate constant of a reaction at 400 and 200 Kelvin are. Okay, so ரெண்டு டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, T1 வந்து கம்மியான டெம்பரேச்சர் எழுதிப்போம், 200 Kelvin. T2 வந்து அதிகமான டெம்பரேச்சரை வந்து எழுதிப்போம், which is equal to 400 Kelvin. ஓகே, or 0.400 Kelvinக்கு வந்து எவ்வளவுப்பா? 0.04 தான் ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ K1 வந்து என்னது? K2 வந்து it is equal to 0.04. அடுத்தது 200க்கு வந்து என்னது? K1 0.02. calculate the value of activation energy. ஓகே, கோகனட் மில்க் அதை நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி நாளைக்கே உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டே கோகனட் மில்க் குடிச்சு நாளைக்கே சரியா போலன்னா உங்களை தான் கேட்பேன். நீங்க பேசுறீங்கல்ல மேம், இந்த லைவை பார்த்தா மட்டும் போதும் மேம், படிக்கலாம் மாட்டோம் மேம், மார்க் வருமான்னு கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி. மேம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஏன் பார்த்தா போதுமா மேம்? போதும்டா. ஓகேவா? போதும்டா. வாடா வாடா வாடா. ஸோ வாங்க 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 வாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, 2 டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் 2 டிஃபரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்ப வந்து என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். கண்ணாடி போடல, கண்ணு தெரியல, அதனால கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க. log K2 divided by K1, log K2 divided by K1 which is equal to EA divided by 2.303. okay, EA by 2.303 into R. இப்போ நான் அந்த சைடு என்ன பண்ண போறேன்? T2 minus T1 by T1 T2. ஓகே, சோ இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நான் அடுத்த பேஜ்ல வந்து சால்வ் பண்றேன். சோ அடுத்த பேஜ் எங்க? சோ T1 என்னடா பசங்களா? ஃபாஸ்டா சொல்லுங்க. T1 ஓட வேல்யூ வந்து என்னது? 200 Kelvin. 200 Kelvin. T2 வந்து என்னது? It is equal to 400 Kelvin. ஓகே, K1 வந்து என்னது? 0.02. K2 வந்து K2 வந்து என்னது? 0.04. and நம்ம இப்பதான் ஃபார்முலாவையும் இங்க நான் திருப்பி எழுதிக்கிறேன். ஓகே, log K2 by K1 which is equal to என்னது? EA by 2.303 into R into log கிடையாது, T2 minus T1 by T1 T2. okay, so we are just going to substitute. நம்ம அப்படியே substitute பண்ணா மட்டும் போதும். okay, so வாங்கப்பா. log K2 ஓட வேல்யூ வந்து என்னது? it is 0.04. K1 என்னது? 0.02 which is equal to EA by 2.303 into R. R ஓட வேல்யூ என்னது? 8.314. R வேல்யூ யாராவது தெரியாதுன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 8.314 into T2. T2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 400
minus 200 divided by 400 into 200. 400 into 200. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ண போறேன். ஸோ இங்க இதை கேன்சல் பண்ணா 2 times. ஓகே, அப்ப இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? log 2 அப்படின்னு வந்து கிடைக்கும். சரியா? ஓகேப்பா, வாங்க. ஸோ log 2 which is equal to EA divided by 2.303 into 8.314. 400 200 போயிடுச்சுனா 200 by 400 into 200 அப்படியே எழுதிக்கிறேன். so that நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த 200க்கு 200 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்த பேஜ்ல log 2 உடைய வேல்யூ வந்து என்னது? what is the value of log 2? what is the value of log 2? 0.3010. okay, 0.3010 which is equal to EA divided by 2.303 into 8.314 into 400. okay, இப்போ EA மட்டும் இங்க இருக்கட்டும், இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடுது, அப்ப மல்டிப்ளை ஆயிடும். so EA which is equal to 0.3010 into 2.303 into 8.314 into 400. இதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்னப்பா வரும்? 2.305 ஜூல் பர் மோல். அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனர்ஜி இல்லையா, அப்ப ஜூல் பர் மோல் தான் வந்து இருக்கும். 2.305. வெரி குட். 2.305 ஜூல் பர் மோல். ஓகே, ஜூல் பர் மோல் அதுதான். ஓகே, வீடியோ சொல்யூஷன் வேண்டாம்டா மகாலட்சுமி. இப்ப நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு ஒரு நாள வந்து கனவு சீரிஸ் வீடியோ சொல்யூஷனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 மணி நேரத்துக்கு போகும். வீடியோ சொல்யூஷன்லாம் வேண்டாம், நீங்க PDF பார்த்து படிச்சாலே போதும்டா. சரியா? வீடியோ எப்படி நீ 20 மணி நேரத்துக்கு வீடியோ பார்த்து நீ அதுக்கப்புறமா PDF வச்சு எப்படி ரிவைஸ் பண்ண முடியும்? டைரக்டா PDF பாத்துருங்க. நாமா ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்றேன்டா கண்டிப்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டா அடுத்து பாரு, the rate of formation of a dimer in a second order reaction. so order of reaction வந்து 2. ஓகே, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? rate of formation கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னது? R. rate of formation R வந்து கொடுத்திருக்காங்க 7.5 into 10 to the power minus 3 அப்படின்னு at 0.05 mole per liter. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷனும் கொடுத்திருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் R வந்து எவ்வளோ? 0.05. okay, monomer concentration. calculate the rate constant. okay, rate constant K வந்து எவ்வளோ? rate constant K வந்து எவ்வளோ? okay, so இங்க கவனிச்சீங்க அப்படின்னா R which is equal to K into, அதாவது rate law நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க? rate which is equal to rate constant into initial concentration, அதோட பவர்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இங்க ஆர்டர் வந்து நமக்கு 2 அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால இங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 2ன்னு வந்து பவர்ல போட்டுப்பீங்க. சரியா? சூப்பர். இப்போ அடுத்து which is equal to K. R ஓட வேல்யூ வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு இப்போ என்ன வேணும்? they are asking to find K. K வேல்யூ தான் கேக்குறாங்க. அப்ப K which is equal to இது கீழ போய்டும். கீழ போயிடுச்சு அப்படினா என்னப்பா ஆகும் நமக்கு? R divided by R square. R divided by R square. okay, வாங்கப்பா. K which is equal to 7.5 into 10 to the power minus 3 divided by 0.05 the whole square. 0.05 the whole square. இப்போ நான் 0.05 எப்படி எழுதிக்கிறேன் அப்படிங்கறத கவனிங்க. so 0.05 1 time 2 time 5 into 10 to the power minus 2 ன்னு எழுதிக்கிறேன். அப்ப ஸ்கொயர்ல இது, அப்ப into 5 into 10 to the power minus 2 times வரும். 2 times வரும். கரெக்ட்டா? அப்ப அடுத்த பேஜ்ல பாருங்க, K which is equal to என்ன வரும்? 7.5 into 10 to the power minus 3.
7.5 into 10 to the power minus 3 divided by 5 into 5 into 10 to the power minus 4. Okay, 10 to the power minus 4. 5 5s are எவ்வளோ 25. அப்ப 7.5 into 10 to the power minus 3. இந்த 10 to the power minus 4 மேல போச்சுனா 10 to the power 4 ஆயிடும். Divided by 5 5s are 25. Be smart. 4 minus 3 எவ்வளோ 10. அப்ப 7.5 into 10. கரெக்டா? 7.5 into 7.5 into 10 ன்னு இருக்கும். Divided by 25. 7.5 into 10 எவ்வளோ 75. அப்ப 75 by 25 எவ்வளோ 75 by 25 எவ்வளோப்பா ஃபாஸ்டா சொல்றா 3 அவ்வளவுதான். ஓகே, which is equal to 3. ஓகே சரியா? 3 per mole liter per second. ஓகே, என்னமோ போட்டுறீங்களே மேம். பனங்கள் கண்டு with honey and pepper will help you மேம். கண்டிப்பாடா. okay, yeah, 3 per mole liter per second. Per mole liter per second. okay, சரியாடா? சூப்பர் சூப்பர். okay, thank you. முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது எல்லாருக்குமே கிளியரா? சோ ஒரே ஒரு ஃபார்முலா தான். ரேட் லாக்கு இதான் ஃபார்முலா. ரேட் லா ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே சரியா? ஓகே, நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. இப்ப போடாதீங்க, மறந்துடுவேன். நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லைவ் எப்படி போச்சு பாப்போம். இந்த லைவ் வந்து 1K கமெண்ட்ஸ் நம்ம டார்கெட் வச்சுப்போம். 1K கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா you will have one extra giveaway. நம்ம வந்து பாட்டு பாடலாம் நாளைக்கு லைவ்ல. we'll sing some songs and then லைவ் அப்படியே ஜாலியா பிளசண்டா கொண்டு போலாம். ஓகேவா? இந்த லைவ் எப்படி போச்சு? இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? ப்ராப்ளம்ஸ்லாம் செமையா கத்துக்கிட்டீங்களா? பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த வயிறு புண்ணுனால வரக்கூடிய இருமலுக்கு ஏதாவது நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் தெரியும்னா சொல்லணும். சும்மாலாம் அச்சு விடக்கூடாது. ஏன்னா நான் உண்மையா ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் காரணம். இங்க பாருங்க, வீடியோ ஆதாரத்தோட சொல்லியிருக்கேன். மேம், அரளி விதையை அரைச்சி அப்படியே கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் மேம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த லைவ் எப்படி போச்சு? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிளஸ் நாளைக்கு ஆர்கானிக்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணும்? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்கிட்ட என்னென்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே சரியா? ஓகே வாங்கப்பா. a gas phase reaction கவனிக்கலாமா? அடுத்தது போலாமா? a gas phase reaction has energy of activation energy கொடுத்திருக்காங்க, frequency factor கொடுத்துட்டாங்க. so energy of activation னா என்னது? energy of activation னா EA, activation energy கொடுத்திருக்காங்க. frequency factor னா என்னது? A தான் frequency factor, அதையும் கொடுத்துட்டாங்க. rate constant கேக்குறாங்க, K rate constant கேக்குறாங்க, temperature கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, அதான் பாப்போம். இந்த லைவ் முடியறப்போ 1K கமெண்ட்ஸ் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கான்னு பாப்போம். உங்க பேரை போட்டு அட்டெண்டன்ஸை போட்டு இருக்கணும். you have to put your name and put. ஓகே, அப்பதான் வந்து ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கா இருக்கும். சரியா? வாங்க, இப்போ E0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கதான் நம்ம கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். இங்கதான் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? புத்திசாலியா இருக்கணும். எப்படி புத்திசாலியா இருக்கிறதுங்கிறது நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? they have given the value of activation energy EA which is equal to 200 kilojoule per mole. 200 kilojoule per mole னு கொடுத்துட்டாங்க. if the frequency factor of the reaction, frequency factor A ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1.6 into 10 to the power 13 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க per second. ஓகே ஓகே சரி. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து they are asking K value என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. டெம்பரேச்சர் ஆல்சோ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் வந்து 600 Kelvin அப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கெல்வின், இங்க வந்து கிலோ ஜூல் இருக்குல்ல, கிலோ ஜூல நான் வந்து என்னவா மாத்திக்கிறேன் அப்படின்னா ஜூலா மாத்திக்கிறேன். சோ கிலோ ஜூல ஜூலா மாத்தணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு கிலோ அப்படிங்கிறது 1000, கிலோனா 1000 இல்லையா? ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து
100 மீட்டர் சாரி 1000 மீட்டர் இல்லையா, ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். அந்த மாதிரி 200 கிலோ ஜூல் அப்படின்னா 200 into 1000 ஜூல் அப்படின்னு அர்த்தம். 1000 ஜூல் per mole which is equal to 200,000 ஜூல் per mole அப்படின்னு அர்த்தம். சரியா? வெரி குட். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். அரீனியஸ் ஈக்குவேஷன் உடைய வேல்யூ வந்து என்னது? ஏன்பா இன்னும் அப்லோட் ஆகலையா நமக்கு? நான் யார் சார் கேக்குறேன்? யார் சார்? அக்கவுண்ட்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகலையா? அக்கவுண்ட்ஸ் வீடியோ பசங்க கேட்டே இருக்காங்க, ரிலீஸ் ஆகலையா? பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்ப பப்ளிஷ் ஆயிடும்பா. அக்கவுண்டன்சி குரூப்கான வீடியோ இப்ப பப்ளிஷ் ஆயிடும். ஓகே, கவனிங்க. So k which is equal to a into e power minus ea by rt. இதான்ப்பா ஃபார்முலா. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். அது அறிவாளியா இருக்கணும் நம்ம. இப்ப k which is equal to a ஓட வேல்யூ வந்து 1.6 into 10 to the power 13. ஓகே, e power minus ea minus 200,000 divided by 8.314 தான் r ஓட வேல்யூ into t ஓட வேல்யூ வந்து 600. இப்போ மேம் இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணணுமா? வேண்டாம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? கால்குலேட்டே பண்ணாம சொல்லுங்க பார்க்கலாம், அறிவாளியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வேல்யூவை கால்குலேட்டே பண்ணாம கொஞ்சம் அறிவாளியா சொல்லு பார்க்கலாம். e to the powerல என்ன வரும் அப்படின்னு என்ன வரும்? அறிவாளியா சொல்லுங்க, என்ன வரும்? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, அதான் ஹிண்ட். क्वेश्चनல தோபார் e to the power minus 40.09 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது அப்படியே பாரு, நீயே தேவையில்லாம கால்குலேட் பண்ற, உனக்கு யூஸ் ஆகணும் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. 1.6 into 10 to the power 13 e to the power minus 40 நீயே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதிடணும். 40.09 சரியா? நீயே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண மாதிரி எழுதிடணும். சரியா? ஓகே. சோ அப்ப அது e to the power minus 40 என்னப்பா வேல்யூ? அதோட ஆன்சர் என்ன? கொடுத்திருக்காங்களே 3.8. சோ 3.8 into 10 to the power minus 18. அவ்வளவுதான்டா. இது ஒரு 2 மார்க் क्वेश्चனுக்கு தான் வர்த். இது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन தான். ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? 1.6 கூட 3.8 மல்டிப்ளை பண்ணணும் into 10 to the power 13 minus 18. 14 15 16 17 18 minus 5 ன்னு வந்து வரும். 1.6 கூட 3.8 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா என்னப்பா வரும்? 6.08. வெரி குட். 6.08 into 10 to the power minus 5. அவ்வளவுதான். per second. யூனிட்ஸ் மிக முக்கியம். யூனிட்ஸ் முக்கியம். ஓகேவா? சரியா? என்னது? கிளியரா? மேம் உங்களுக்கு வயிறு வலிக்குதா? ஆமா, வயிறும் வலிக்குது. ஏதாவது சாப்பிட்டாதான் ரொம்ப வயிறு வலிக்குது. சாப்பிட்டாதான் இருமலும் அதிகமா வருது. புண்ணு இருக்கு, தொண்டையெல்லாம் புண்ணு இருக்கான். ஓகே, யா, ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन இது. அடுத்து the rate constant of a first order reaction. ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு first order reaction. அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, சோ என்னது? ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டாங்க of a first order reaction which is equal to 1.54 into 10 to the power minus 3 per second. Calculate the half life. Okay, so half life ku enna formula first order reaction ku? So T half which is equal to 0.6932 divided by K. Correct ah? 0.6932 divided by K. இப்போ அதுல தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So T half which is equal to 0.6932 divided by K. 1.54 into 10 to the power minus 3. 10 to the power minus 3 numerator க்கு போச்சுனா 10 to the power 3. அப்போ 0.6932 into 10 to the power 3 divided by 1.54.
இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்களேன் 3 times 1 time 2 time 3 times அப்போ 693.2 divided by 1.54 round off பண்ணி கேன்சல் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் you can just round off and then cancel round off பண்ணி கேன்சல் பண்ணு ஈஸியா இருக்கும் இப்போ இது ரொம்ப இப்போதான் போன வருஷம் கேட்ட क्वेश्चन இது பார்த்தனா பப்ளிக் 2025 ல கேட்ட ஒரு क्वेश्चन பப்ளிக் 2025 ல கம்பல்சரியில கேட்ட ஒரு क्वेश्चन இது 450 seconds அவ்வளவுதான் 450 seconds okay 450 seconds okay clear super அடுத்தடா the order of இந்த क्वेश्चन படிங்க இது ஒரு ஈஸியான क्वेश्चन क्वेश्चन படிச்சு ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இது வந்து வேற எதுவும் இல்ல गाइस this is நன்னாரி சர்பத் அப்புறம் ஏன் மேம் கீழே இருந்து வந்து புகை வருது கேட்காதீங்க அது வந்து சோடா ஊத்தின நன்னாரி சர்பத் ஆமா நீங்க கேட்டாலும் கேப்பீங்க வாங்கப்பா 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 ஆமா இப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுப்போம் 1K கமெண்ட்ஸ் வரட்டும் இந்த 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 வீடியோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா 1K கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த லைவ் எப்படி போச்சு உங்க நீங்க யாரு என்ன அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு இந்த லைவ் எப்படி போச்சு உங்களுக்கு உண்மையாவே புரியுதா என்ன ஏதுன்னு டுமாரோ ஆர்கானிக் கிளாஸ்ல நோ ஆட் நாளைக்கு ஆர்கானிக் கிளாஸ்ல ஆடே இருக்காது நான் டீம் கிட்ட பேசி நான் உங்களுக்கு ஆட் எல்லாம் கேன்சல் பண்ணி தரேன் ஓகேவாடா ஓகேவா பசங்க பாருங்க 1K கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க நான் சொன்ன மாதிரியே அழகா ஆட் மட்டும் வேணாங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் டீம் கிட்ட பேசி உங்களுக்கு ஆட கேன்சல் பண்ணி தரேன் டீல் ஓகே a zero order reaction அதை தாண்டி ஒரு பார்ட் உண்டு ஃப்ரீ a zero order reaction is 20% completion in 20 minutes mark my words your honor இது வந்து ஒரு zero order reaction okay இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படினா 20% completion t 20% completion க்கு வந்து 20 minutes ஆகுதான் ஜி அப்போ rate constant value வந்து என்னன்னு கேக்குறாங்க 80% completion வந்து என்னன்னு கேக்குறாங்க 80 minutes அதான் ஆன்சர் ஆனா அப்படி சொல்லக்கூடாது நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணணும் ஓகே ப்ராப்பரா சால்வ் பண்ணணும் இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு k ஓட வேல்யூ என்ன வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் k சொல்லுங்க k which is equal to ஃபார்முலா என்ன a0 minus a divided by t இதான் ஃபார்முலா சரியா இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா t20 க்கு போட்டுக்கிறேன் so t20% க்கு நான் சால்வ் பண்ணிக்கிறேன் கவனிங்க t20 க்கு நான் போடுறேன் கவனிங்க k which is equal to a0 வந்து 100 minus a ஓட வேல்யூ என்ன t20 க்கு a ஓட வேல்யூ என்னப்பா a ஓட வேல்யூ என்ன 100 ல 20 போயிடுச்சுனா மீதி எவ்வளவு 80 so 100 minus 80 divided by t 20 minutes னு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க அப்ப k equal to 20 by 20 k ஓட வேல்யூ என்னது 20 by 20 which is k ஓட வேல்யூ வந்து 1 k ஓட வேல்யூ வந்து 1 மினிட்டா செகண்டா என்னது மினிட் தான் அப்ப 1 per minute அப்ப நான் k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் டைரக்டா போயிட்டு t80 கண்டுபிடிக்கலாம் அப்ப t80 நான் கண்டுபிடிக்க போறேன் t80 அந்த பக்கம் போய்டும் k இந்த பக்கம் வந்துரும் அப்ப t80 which is equal to a0 என்னது 100 minus a என்னது 100 ல 80 போயிடுச்சுனா 20 தான் divided by k ஓட வேல்யூ 1 அப்ப t80 வந்து என்னது 80 minutes அவ்வளவுதான் t80 80 minutes அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 1 per minute and t80 வந்து 80 minutes அவ்வளவுதான் ஆன்சர் அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு சம் தான்டா லைவ் கிளாஸ் முடிஞ்சிரும் ஒரு மூணு சம் தான் மூணு சம் லைவ் கிளாஸ் முடிஞ்சிரும் ஓகே சரி இப்போ இந்த சம்
டக்குன்னு பேப்பர் எடுத்து நீங்களே சால்வ் பண்ண போறீங்க. இந்த சம் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நீங்களே சால்வ் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் சம். டான்ஸா? டான்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது பாஸ். அப்புறம் அந்த 1K கமெண்ட் எல்லாம் எல்லாரும் வந்து அவங்க கமெண்ட்ல அவங்களே டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் டான்ஸை பார்த்துட்டீங்கன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது நீங்க சால்வ் பண்ணுங்க. இங்க பாரு, நீ இப்ப சால்வ் பண்ணாம எப்ப சால்வ் பண்ண போற? இப்ப சால்வ் பண்ணாம எப்ப சால்வ் பண்ண போற? Faster. In the question you are going to try at least. நான் solve பண்ணுவேன், but you are going to just try at least. நீ try கூட பண்ணாம இருக்க கூடாது, because இது ரொம்ப important. இந்த மாதிரி types of questions ரொம்பவே important. நீ ட்ரை பண்ணாமே இருக்க கூடாதுடா. தீமினல்ல தமிழ் மீடியம் இருக்கு. ஐ ஸ்போக் டு யார் சார். அவாய்ட் காஃபி டீ சாக்லேட். நான் எப்பயுமே நான் காஃபி டீ சாக்லேட்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month ஆச்சு. 1 month நோ காஃபி, நோ டீ, நோ சாக்லேட், நத்திங். பாப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்த அப்படின்னா வந்து நமக்கு 40% completion. Okay, in 50 minutes 40% completion. Okay, calculate the value of rate constant. In what time will the reaction be 80% completion? Okay, இந்த reaction வந்து எப்போ வந்து நமக்கு 80% completion இருக்கும். Okay, first order reaction க்கு என்ன formula? நல்ல கவனிடா. 40% completion ஆவறதுக்கு, அதாவது T40 வந்து 50 minutes ஆகுதா. ஓகே, T80 வந்து எவ்வளவு மினிட்ஸ், T80 வந்து எவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. T80 வந்து எவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, சோ நம்ம இப்போ இத அழகா சால்வ் பண்ணலாம். அடுத்த பேஜ்ல போயிட்டு கிளியரா சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து என்னது? K which is equal to 2.303 divided by T into log of A0 by A. இதான் ஃபார்முலா. கரெக்டா? For first order reaction. First order reaction க்கு இதான் ஃபார்முலா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 40% completion எடுத்துக்கிறேன். 40% completion எடுத்துக்கிறேன். இப்போ 40% completionக்கு எனக்கு தெரியாது. நீங்க chatல ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். என்னது? A0 உடைய வேல்யூ வந்து என்னது? What is the value of A0? A0 ஓட வேல்யூ வந்து என்னது? A0 ஓட வேல்யூ எப்பயுமே என்னவா தான் இருக்கும். ஏண்டா கிளாஸ் இவ்ளோ நேரமா கவனிக்கிறீங்கல, உங்களுக்குலாம் கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியும்ல. அழகா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கஷ்டம்? நீங்க அழகா ஆன்சர் பண்ணலாம். நீங்க நினைச்சா பண்ண முடியும். என்னது? A0 உடைய வேல்யூ வந்து 100. ஓகே, அப்ப ரிமைனிங் A மிச்சத்தோட வேல்யூ என்ன? ரிமைனிங் A மிச்சத்தோட வேல்யூ என்ன? 100ல 40, ரைட்? 100 minus 40 எவ்வளோ? 40 எவ்வளோ? 60. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அவ்வளவுதான். So K which is equal to 2.303 divided by T. T என்ன வேல்யூ? அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே. 40% completion ஆகிறதுக்கு 50 நிமிஷம் ஆகுது. So divided by 50 into log of 100 by 60. Log of 100 by 60. இப்போ 100 by 60 cancel பண்ணு பார்க்கலாம். You just cancel 100 60 ஆல cancel பண்ணுங்க பார்க்கலாம். 0க்கு 0 அடிப்பா. ஓகே, 2 டேபிள் அடிச்சா இது வந்து 3 times, இது 5 times. அப்ப log 5 by 3. அப்ப log 5 by 3.
ஓகேவா? சரி, இப்போ கவனிங்க. 2.303 divided by 50 into log 5/3. 5/3 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1.66 ன்னு வரும். 5/3 கேன்சல் பண்ணா 1.66 ன்னு வரும். ஓகே, log பார்க்க நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. log 1.66 என்ன? log 1.66 வந்து 0.220. ஓகே, நான் சொல்லி தரேன் log பார்க்கிறதுக்கு. 2.303 by 50 log 1.66 உள்ள வேல்யூ 0.220. ஓகே, 0.220. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதுல இருந்து இத கேன்சல் பண்ணணும். 2.303 divided by 50 என்னது? 0.04606. 0.04606 இதுல இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா into 0.220. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன வரும்? k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா we'll be getting 0.01 per minute. அவ்வளவுதான்டா, 0.01 per minute. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? இது அப்படியே T80க்கு அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா, T80க்கு நான் போட போறேன். நல்லா கவனிக்கணும். you have to listen with full focus. ஓகே, இப்போ நான் அதே தான் பண்ண போறேன். என்ன எதுக்கு? T80க்கு 80% கம்ப்ளீஷனுக்கு. 80% கம்ப்ளீஷனுக்கு A0 உடைய வேல்யூ என்ன? A0 உடைய வேல்யூ எப்பயுமே 100 தான்ப்பா. A உடைய வேல்யூ என்ன? 100ல 80 போயிடுச்சுனா which is 20. ஓகே, இது நான் எடுத்துட்டு போய் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so k which is equal to 2.303 divided by t. t அந்த பக்கம் போய்டும், k இந்த பக்கம் வந்துரும். so இங்க என்ன வரும்? t which is equal to 2.303 divided by k. k உடைய வேல்யூ வந்து என்னது? which is equal to 0.01. okay, so log of என்னது? 100 by 20. okay, which is equal to 2.303 divided by 0.01. நான் எப்படி எழுதிக்கலாம்? 10 to the power minus 2. கரெக்ட்டா? 10 to the power minus 2 தானே வரும். 0.01 அப்படினா log இதால இத கேன்சல் பண்ணா 5. log 5. so 2.303 divided by என்னப்பா? 10 to the power minus 2 மேல போச்சு அப்படினா 10 to the power 2. 10 to the power 2 log 5. மேக்ஸिमम क्वेश्चनலயே வந்து அவங்க log 5 உடைய வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. சரியா? so 0.6989. okay, 0.6989. இது மேல போச்சுனா 2 பாயிண்ட்ஸ் தள்ளி புள்ளி வெச்சுக்கோங்க. 230.3 into 0.6989. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? 157 minute. ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு என்ன வரும்? 157 minute. கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். சரியா? t ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 157 minute. சோ அவங்க ரெண்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்னது? k வேல்யூ வந்து 0.01 per minute. அதுக்கு அப்புறம் t ஓட வேல்யூ வந்து 157 minute. ஓகே, that's it. அடுத்து they'll give log book. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க வந்து கண்டிப்பா வந்து log book வந்து தருவாங்க. they'll give you log book also. okay, calculate the concentration of. இப்ப நான் சொன்னேன்ல மேம், நம்ம வந்து இந்த 9th சாப்டர் தான் இருக்குறதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கணும் அப்படினு. அதுல வெறும் 4 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ரெடியா? I understand that you people are really little bit tired. டயர்டா இருந்தா என்ன பண்ணலாம்? தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 15 hour marathon இருக்குல்ல,
நடுவுல அழகா நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நானும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ரெடி, முடிச்சிடலாமா? ஓகே, யா ஆன்சர் வந்து 160யா? சரிடா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. சரியா, ஒன்னும் தப்பு கிடையாது, ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. புக்கை ரெஃபர் பண்ணிக்கோ, புக்ல என்ன இருக்குன்னு பாரு, புக்ல இருக்கிற ஆன்சரை எழுது. மூணே சம் தான், கடைசி 3 சம்முக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, யா calculate the concentration of hydroxide ion in a fruit juice which contains 2 into 10 to the power minus 3 molar hydronium ion concentration. அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் H3O+ hydronium ion concentration வந்து 2 into 10 to the power minus 3 molar அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Identify the nature of the solution. ஓகே, அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. see ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷனை கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷனை கண்டுபிடிச்சாதானே நம்ம வந்து அது என்ன நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எஸ், சோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு கான்செப்டை கொண்டு வரேன், which is ionic product of water. and ionic product of water தான் வந்து என்னது, KW. so KW which is equal to என்ன பவரும் hydronium ion concentration into hydroxide ion concentration. சரியா, இப்ப KW உடைய வேல்யூ வந்து என்ன, which is equal to 10 to the power minus 14. அது வந்து கான்ஸ்டன்ட் ஆன ஒரு வேல்யூ. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவனிங்க, இதுல இருக்கக்கூடிய அந்த KW எடுத்துக்கிறேன், 10 to the power minus 14 which is equal to hydronium ion concentration 2 into 10 to the power minus 3 into hydroxide ion concentration. அப்ப hydroxide ion concentration வேணும்னா இத அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப hydroxide ion concentration which is equal to 10 to the power minus 4 divided by 2 into 10 to the power minus 3. ஓகே, 1/2 1/2 அப்படிங்கிறது என்னது, 0.5 into 10 to the power minus 4. இது மேல போச்சு அப்படின்னா 10 to the power 3 minus 3 plus 3 ஆயிடும். டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு போச்சுன்னா பவரோட சைன் வந்து மாறிடும். ஓகே, இப்ப பாருங்க -4 plus 3 என்ன வரும், -1. அப்ப 0.5 into 10 to the power minus 1. ஓகே, சோ 0.5a வந்து என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் 0.5a வந்து 5 into 10 to the power minus 1. கரெக்ட்டா, ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா இன்னொரு ஒரு 10 to the power minus 1 இருக்கு. அப்ப 5 into 10 to the power minus 2 எது, ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். இப்போ ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் கிடைச்சிருச்சு. இப்ப கம்பேர் பண்ணு, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவுப்பா, ஹைட்ரோனியம் அயான் வந்து 2 into 10 to the power minus 3. ஹைட்ராக்சைடு அயான் வந்து 5 into 10 to the power minus 2. சொல்லுப்பா, ரெண்டு பேர்ல என்னமோ தப்பா பண்றோம் மட்டும் தெரியுது, என்னமோ தப்பா இருக்கு. என்ன தப்பு? ஓஹோ, -14 4 ன்னு எழுதிட்டோம். இங்க 14, சாரி 14 இல்ல 14 இது வந்து 3. 14 3 னா என்ன வரும், 3 minus 14 எவ்வளவுப்பா, -11. கரெக்டா, -11 -1 அப்படின்னா இங்க இந்த இடத்துல -12 வரும், -12 வரும். ஆமா, சாரி 14 எடுத்து 4 வந்து எழுதிட்டேன், தப்பா போட்டேன், சாரி. இப்போ என்னப்பா ஆன்சர், இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெருசு? of course ஹைட்ரோனியம் அயான் தான் பெருசு. இது பாரு 10 to the power -12 அப்படினா வந்து என்ன ஆயிடும், 0.0000000 அவ்வளோ ஜீரோ. சரியா, அப்ப இங்க நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்க வந்து நம்மளுடைய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் தான் வந்து அதிகம். ஓகே, கம்பேர் வித் ஹைட்ராக்சைடு அயான். சரியா,
சோ இது வந்து என்னது this is acidic in nature. இது வந்து நமக்கு எப்படி இருக்கு அசிடிக்கா இருக்கு acidic in nature. ஓகே கிளியரா சூப்பர்டா அடுத்த क्वेश्चन போலாமா வெரி குட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चनல நீங்க வந்து என்ன பண்ண கூடாது அப்படினா ஒரே ஒரு தப்பு மட்டும் நீங்க பண்ண கூடாது ஓகே இந்த क्वेश्चनல வந்து நீங்க என்ன பண்ண கூடாது அப்படினா நீங்க வந்து ஒரு தப்பு மட்டும் பண்ண கூடாது ஓகே என்ன தப்பு பண்ண கூடாது சொல்லுங்கப்பா what kind of mistakes you should never do நான் இது ஆல்ரெடி லைவ் வந்தவங்களுக்கு வந்து தெரியும் இந்த क्वेश्चनல ஒரே ஒரு தப்பு மட்டும் நீங்க பண்ண கூடாது என்னதுப்பா எஸ் இப்போ pH of 0.001 மோலார்னு அவங்க கொடுத்திருக்காங்க நீங்க pH க்கு இந்த வேல்யூவை எடுத்துக்கணுமா அதாவது क्वेश्चन லைன்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை எடுத்துக்கணுமா இல்லனா தோ இங்க கொடுத்திருக்காங்களே ரியாக்ஷன்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை எடுத்துக்கணுமா இந்த क्वेश्चनல லக்கிலி ரெண்டுமே வந்து சேமா இருக்கு ஆனா ரியாக்ஷன் வேல்யூ எடுத்துக்கணுமா क्वेश्चन வேல்யூவை எடுத்துக்கணுமா சொல்லுப்பா should you take the reaction value or question value சொல்லுப்பா நீ தான் சொல்லணும் ரியாக்ஷன்ல உள்ள வேல்யூவா क्वेश्चन உள்ள வேல்யூவா டேய் இந்த क्वेश्चनல சேமா இருக்குடா மாத்தி கொடுத்தா என்ன பண்ணுவ ரியாக்ஷன்ல இருக்கிற வேல்யூவை தான் நீங்க எடுத்துக்கணும் சரியா சோ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா pH கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ pH உடைய ஃபார்முலா என்ன pH which is equal to minus log base 10 of hydronium ion concentration கரெக்ட்டா சோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஓகே அப்ப நான் என்ன பண்றேன் சோ இங்க வந்து hydronium ion concentration வந்து ரியாக்ஷனை பார்த்து எழுதிக்கிறேன் ரியாக்ஷன்ல ஒரு ஹைட்ரோனியம் அயான் தான் இருக்கு 0.001 சோ 0.001 மோலார் இப்போ 0.001 மோலார நான் எப்படி ஈஸியா எழுதிக்கலாம் 1 times 2 times 3 times ஜம்ப் பண்ணிக்கிறேன் அப்ப 1 into 10 to the power minus 3 மோலார்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டா 1 into 10 to the power minus 3 மோலார்னு எழுதிக்கலாம் 1 into 10 to the power minus 3 மோலார்னா என்னடா அர்த்தம் 10 to the power minus 3 தான அர்த்தம் 10 to the power minus 3 மோலார் தான் அர்த்தம் சரி இப்போ நான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் சோ pH which is equal to negative logarithm of base 10 into என்னது 10 to the power minus 3 அடுத்த ஸ்டெப்ல minus 3 ஃப்ரண்ட்க்கு வரும் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப minus of minus 3 log base 10 minus 3 into minus plus 3 log 10 log 10 ஓட வேல்யூ வந்து என்னது 1 log 10 ஓட வேல்யூ வந்து 1 அப்போ which is equal to 3 pH ஓட வேல்யூ வந்து என்னது 3 அவ்வளவுதான் ஈஸி ஃபைனல் 2 சம்ஸ்க்கு வந்துட்டோம் பார்க்கலாமா ஃபைனல் 2 சம்ஸ் நான் லஞ்ச் கொண்டு வருவேனா தெரியல நீ யோசி நான் இப்போ ஒரு 4 மணிக்காவது எங்க வீட்ல இருந்து கிளம்பணும் 5 மணிக்கு இங்க கிளாஸ்னா மேக்ஸிமம் நான் ஒரு 4 o'clock ஆவது எங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்து இங்க ஸ்டூடியோலாம் வேற செட் பண்ணணும் பிஃபோர் 4 நான் கிளம்பிடணும் எங்க வீட்ல இருந்து 4 மணிக்கு முன்னாடியே நான் கிளம்பணும் அப்ப நான் ஒரு 3:45 அந்த மாதிரி 3:45 3:30 மாதிரியே நான் வீட்ல இருந்து கிளம்பிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் எப்படி லஞ்ச் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வர முடியும் யோசிச்சு பாரு நீங்களாவது வீட்ல இருப்பீங்க வீட்ல ஜாலியா சமைச்சு சாப்பிட்டு உங்க வீட்ல உங்க அம்மா அப்படியே இங்க இருந்து சமைச்சு தருவாங்க அப்பா சமைச்சு தருவாங்க புள்ள படிக்குது 3:30 மணிக்கு நான் எப்படி லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும் ஸோ ஐ won't be getting பட் ஐ will bring something நினைக்கிறேன் ஏதாவது தண்ணி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவேன் பார்க்கலாம் ஆமா பாண்டிச்சேரியில் யாராவது இருந்திருந்தீங்கன்னா எனக்கு லஞ்ச் கொடுத்துருப்பீங்க கரெக்ட் தான் பட் எனிபடி ஃப்ரம் பாண்டிச்சேரி ஸ்விக்கி போட்டுக்கலாம் ஆமா இல்லைன்னா நம்ம ஸ்விக்கி வேணா போட்டுக்கலாம் அன்னைக்கு நைஸ் ஓகேப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல அழகா ஒன்னா சேர்ந்து சூப்பரா படிங்க அந்த 15 hour மேரத்தானுக்கு சரியா
Okay, நம்ம முடிக்க போறோம். வாங்க. A solution of silver nitrate is electrolyzed for 20 minutes, okay, with a current of 2 amperes. Calculate the mass of silver deposited at cathode. Okay, இல்ல இந்த question நம்ம இப்ப பார்க்கல. நம்ம இதுக்கு அடுத்த question போறோம். Calculate the molar conductance. இத பாத்துறோம். சரியா, இந்த क्वेश्चन நம்ம அந்த கம்பல்சரியோட சேர்த்து பார்ப்போம். Calculate the molar conductance of 0.025 molar aqueous solution of calcium chloride at 25 degree Celsius. The specific conductance வந்து கொடுத்துட்டாங்க, molar conductance கேக்குறாங்க. ஃபார்முலா என்ன சொல்லுப்பா? molar conductance. molar conductance கேக்குறாங்க, specific conductance கொடுத்துட்டாங்க, molar conductance கேக்குறாங்க. okay, which is equal to kappa. இப்போ யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க, நான் கண்ணாடி கூட கொண்டு வரல, லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. kappa Siemens per meter தான் அதோட யூனிட். okay, Siemens per meter அதோட யூனிட் into 10 to the power minus 3 divided by m, molarity. okay, per mole meter cube, per mole meter cube. ஓகே, நான் இதுல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், அவ்வளவுதான். கவனிங்க, காப்பா தான் இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பார். 12.04 into 10 to the power minus 2. ஆல்ரெடி இங்க ஃபார்முலால ஒரு 10 to the power minus 3 இருக்கு. டிவைடட் பை மோலார். எவ்வளவு மோலார்? அதுவும் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, 0.025 மோலார். 0.025 மோலார். ஓகே, இப்போ நீங்க இத மட்டும் சால்வ் பண்ணணும். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க வாங்க, மேல வந்து 12.04 அப்படியே இருக்கட்டும், into 10 to the power minus 5 divided by 0.025 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 times தள்ளி போட்டுக்கிறேன். அப்ப 25 into 10 to the power minus 3, 25 into 10 to the power minus 3. இதால இத அடிச்சா 2 times, around 2 times கிட்ட, கரெக்ட்டா? இப்போ இது 10 to the power minus 3 நியூமரேட்டருக்கு போச்சு அப்படினா 10 to the power plus 3. ஓகே, சோ நீங்க இத மட்டும் தான் ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க இத மட்டும் சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணீங்க அப்படினா ஃபைனல் ஆன்சர் 481.6 into 10 to the power minus 5. இதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ரொம்பவே நமக்கு வந்து முக்கியம். ஓகே, என்னது யூனிட்ஸ்? சீமன் per meter per mole meter cube. இதான் யூனிட்ஸ். ஓகே, யூனிட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சம ஈஸி இந்த क्वेश्चन actually. ஓகே, யா, so let's go to the last and final very very important question. இது வந்து ஃபைனலா இந்த क्वेश्चन கண்டக்டிவிட்டி क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத தாண்டி வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒண்ணு மட்டும் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்னது அப்படினா இது அது என்னது what is it, solubility product பேஸ் பண்ண क्वेश्चन. ஓகே, and solubility product பேஸ் பண்ண क्वेश्चन மட்டும் ரெண்டு மட்டும் இன்னைக்கு சால்வ் பண்ணிரலாம். எனக்கு அது வரும்னு ரொம்ப தோணிட்டே இருக்கு. solubility product பேஸ் பண்ண क्वेश्चंस மட்டும் கண்டிப்பா நம்ம வந்து இப்போ உடனே சால்வ் பண்ணிரலாம். ஓகேவா, which is very very important. அத மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நான் இதுல கொண்டு வரல, பட் that's very very important. இதுதான் அதுல இல்லையோ இருக்குன்னு நினைச்சேன். ஓகேவா, யா, சோ வாங்கப்பா. So a conductivity cell has 2 platinum electrodes by a distance of 1.5 cm. okay, and a cross sectional area. அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? distance கொடுத்திருக்காங்க. distance அப்படிங்கறதா வந்து என்ன தெரியுமா? I'll change it to red color, something pink color. distance வந்து 1.5 cm தான் length. so length வந்து கொடுத்திருக்காங்க, which is equal to 1.5 cm அப்படினு. அடுத்து பாருங்க, and the cross sectional area of each electrode. area வந்து 4.5 square centimeter. area வந்து எவ்வளவு? 4.5 square centimeter square. okay, அடுத்து using the cell, the resistance of 0.5 Newton electrolytic solution was measured as 15 ohms.
ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. R வந்து எவ்வளோ 15 ohms வந்து R. அடுத்துப்பா find the specific conductance of the solution. specific conductance கேக்குறாங்க. காப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. so kappa which is equal to 1 by R into okay 1 by R into L by A. okay 1 by R into L by A. okay so கவனிங்க which is equal to 1 by R ஓட வேல்யூ 15, L என்னது 1.5 by 4.5. இது நீங்க 15 by 45 கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே இப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், சென்டிமீட்டர்ல இருக்கு, நான் அதை வந்து என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா மீட்டருக்கு நான் வந்து மாத்துறேன். ஆல் லைக் டு த கிளாஸ் ஆல்ரெடி லைக் பண்ணிட்டாங்கடா. கவனிங்க கவனிங்க கவனிங்க, முடிக்க போறோம். இதுதான் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் மட்டும் ஒரு 2 क्वेश्चन மட்டும்டா ப்ளீஸ்டா, அது 2 மட்டும் முடிச்சிடலாம்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. மேம் கீ பிளஸ் கோகனட் துருவல் பிளஸ் ஹீட் இன் எம்டி ஸ்டொமக் டு கியூர் அல்சர். ஓகே வாப்பா வாப்பா எல்லாரும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பேசலாம். we all can talk in the comment section. okay நம்ம இந்த ஒரு क्वेश्चन முடிச்சிடலாம், வாங்க வாங்க. சோ இப்போ இந்த சென்டிமீட்டரை நான் வந்து என்ன பண்ணமா மறந்துட்டேன். see நான் இந்த மிஸ்டேக்க பண்ணிட்டேன். you don't do this mistake in exam. சென்டிமீட்டரை நான் மீட்டர்ல மாத்திக்க போறேன். ஏன் மாத்தணும்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வந்து எனக்கு மீட்டர்ல தான் இருக்கு. ஓகே ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வந்து நமக்கு மீட்டர்ல தான் இருக்கு. அப்போ நான் இத சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்திக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1.5 into 10 to the power -2 மீட்டர். அப்ப இங்க வந்து என்னப்பா ஸ்கொயர்ல, ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா அப்ப 4.5 into 10 to the power ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர் வரும். அப்போ which is equal to 4.5 into 10 to the power -4 மீட்டர். ஓகே இது வந்து தப்பு பண்ணிடாதீங்க. அப்ப இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், 1.5 into 10 to the power -2, 4.5 into 10 to the power -4. ஓகே சோ இததான் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். சோ -4 மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், 1 by 15 1.5 by 4.5 into 10 to the power -2 plus 4 ஆயிடும். ஓகே +2 ஆயிடும். ஜஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க பாரு 1.5 இங்க வந்து என்ன இருக்கு, நமக்கு 15 இருக்கு. இங்க பாரு 1 by 15 into 1.5 into 10 to the power 10 square, 10 square divided by 4.5. இப்ப பாரு 10 square னா இங்க மல்டிப்ளை பண்ணு, 1.5 115 வந்துரும். இப்போ 150 by 15 into 45, இதால கேன்சல் பண்ணாலே 10 times. அப்ப 10 by 45 அவ்வளவுதான். 10 by 45 என்ன வேல்யூ, சாரி 4.5, 10 by 4.5 அவ்வளவுதான். 10 4.5 ஆல டிவைட் பண்ணு. ஓகே 2.22 அவ்வளவுதான்டா, 2.22 சீமன் பர் மீட்டர். ஓகே அவ்வளவுதான், செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகே எல்லாருக்குமே கிளாஸ் கிளியரா புரிஞ்சுதா? எல்லாருக்குமே கிளாஸ் கிளியரா புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேடா, சூப்பர் சூப்பர். சோ இதுல ஒரே ஒரு விஷயம், அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் உடைய ஃபார்முலாவை மட்டும், ப்ராப்ளம்ஸை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அது ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். தோ இங்க வந்துருச்சு. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் மட்டும் நம்ம PDF பார்த்தே கூட படிச்சிடலாம். PDF பார்த்தே கூட படிச்சிடலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, establish a relationship between solubility product and molar solubility. ஓகே சோ இங்க பாருங்க Ag2CrO4 அப்படின்னு கொடுக்கறாங்க.
அப்ப நீங்க அத ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் கரெக்ட்டா அயனைஸ் பண்ண எழுத தெரியணும். இதெல்லாம் டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ணக்கூடிய 2 மார்க்ஸ் தான். கம்பல்சரியில கேட்பாங்கடா. அப்படியே அயனைஸ் பண்ணு. Ag2 னா 2Ag plus CrO4 2- இது இப்படிதான் அயனைஸ் ஆகுதுன்னு தெரியணும். இதெல்லாம் நம்ம 6th standard 7th standardலயே படிச்சதுதான். இங்க பாரு பேரியம் சல்ஃபேட் எப்படி அயனைஸ் ஆகும்? Ba2+ ஆகும், SO4 2- ஆகும். ஓகே, இப்ப KSP நம்ம எழுத போறோம். சி முன்னாடி என்ன இருக்கு அத முன்னாடியும் எழுதணும், பவர்லயும் எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிற நம்பரை நம்ம கோஎஃபிஷியன்ட்லயும் எழுதணும், பவர்லயும் எழுதணும். அதை மறந்துடாத. இங்க என்னப்பா இருக்கு? 2 இருக்கு. அப்ப ஏஜிக்கு ஒரு s போட்டுக்கோ. 2s the whole square. இதுக்கு s தான், முன்னாடி 1, அப்ப பவர்லயும் 1 தான். அப்ப 2s the whole square, 2 2s are 4, s square s square. இது s. அப்போ 4s cube. இப்ப பாரு முன்னாடி 1 தான், இங்கேயும் முன்னாடி 1 தான். முன்னாடி 1, பவர் 1. ஈஸி. இதுல எதுவும் டவுட் கிடையாது. புரிஞ்சுதா? இதுல ஒன்னும் டவுட் கிடையாது. ஈஸி. கால்சியம் பாஸ்பேட்ல பாருங்க 3Ca+ and 2PO4 3-. இது எப்படி அயனைஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்ப இங்க முன்னாடி 3 இருக்கு. அப்ப முன்னாடியும் 3, பவர்லயும் 3. அதுக்கும் சேர்த்து கியூப் பண்ணும். நிறைய குழந்தைங்க பண்ற தப்பு வந்து என்ன தெரியுமா? சேர்த்து கியூப் பண்ண மாட்டாங்க, தனியா போட்டுருவாங்க. சரியா? தனியா போட்டுருவாங்க. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா போடக்கூடாது, சேர்த்து போடணும். 2s whole square. ஓகே, இப்போ சேர்த்து நீங்க மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும்? 108 s⁵. ஓகே, சரியா? இப்போ இங்க பாரு pH கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் தான். pH கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்லாம் you will easily solve இல்லையா? pH pOH லாம் pH pOH லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? you can solve pH problem, pOH problems and all. இந்த क्वेश्चन பாரு. pH வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. 0.04 மோலார்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 0.04 மோலார்னா அதை நீங்க எப்படி எழுதிக்கணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.04 னா 2 டைம்ஸ் ஜம்ப் பண்றோம். 4 × 10⁻². அப்படிதான் எழுதிக்கிறோம். 4 × 10⁻². அப்ப pH which is equal to -log base 10 4 × 10⁻². இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டுத்துக்குமே log தனித்தனியா பிரிச்சு எழுதிப்பேன். -2 ஃப்ரண்ட்ல வரும். அப்ப -× -+ ஆயிடும். 2 log 10. log 10 ஓட வேல்யூ 1 -log power 4. அப்புறம் log ஓட 4 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். pH வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஓகே, சோ இந்த क्वेश्चனும் பார்த்து வெச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த pH क्वेश्चனும். ஓகே, இது பார்த்துட்டோம். மத்தபடி அவ்வளவுதான். ஓகே வாடா? ஈஸியா? சரியா? ஓகே ஓகேடா, சூப்பர். கிளாஸ் எப்படி போச்சு? How was the class? Did you understood? யாருக்கெல்லாம் கொஞ்சம் PDF வேணும் மேம்? PDF வேணும் மேம்? யாருக்கெல்லாம் all problems handwritten PDF வேணும் மேம்? all problems handwritten PDF வேணும் மேம்? ஓகே, நான் எல்லாருக்குமே PDF கொடுத்துறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல நான் PDF வந்து அப்லோட் பண்றேன். You all let me know in the comment section. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரியலாவே ஒரு 1K people இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா போச்சு மேம் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டா நாளையோட கிளாஸ்ல நம்ம வந்து ஆடே இல்லாம ஆர்கானிக் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே, சோ டுமாரோஸ் கிளாஸ் எத்தனை மணிக்கு? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் தெரியுமா? தெரியுமா? சி எப்படி PDF டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்றேன் பாரு. அதையும் சொல்லிடுறேன். இப்போ எல்லாரும் இந்த லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லைவ் அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா? இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிடணும். இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தோ பார் இந்த மாதிரி PDF வந்து கொடுத்திருப்போம். அந்த PDF நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே, உங்களுக்கு வந்து என்னன்னா OTP கேட்கும். OTP போட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ்? சாட்ல சொல்லுங்க. 9 மணிக்கு லைவ். ஷார்ப் 9 o'clock லைவ் வந்துருங்க. நாளைக்கு லைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோ பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்பவே போய் லைக் பட்டன் பண்ணி வச்சிருங்க. இப்பவே போய் அழகா லைக் பண்ணி வச்சிரு. ஓகே, இதோ பாரு 40 லைக்ஸ் தான் இருக்கு பாரு. இப்பவே போய் லைக் பண்ணி வச்சிரு. அலாரம் செட் பண்ணி வச்சிருங்க. மறக்காம நாளைக்கு லைவ் வந்துருங்க. ஆர்கானிக்கு நாளைக்கு நான் நடத்துறது மட்டும் படிச்சாலே போதும். ஓகே, சரியா? உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஐ கிவ் யூ தி PDF ஆல்சோ. ஓகே, எனக்கு சூப்பரா போச்சு லைவ். ஆக்சுவலி உங்களுக்கும் எப்படி போச்சு அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. செமையா போச்சு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு, அதுதான் முக்கியம்.
ஓகே, நீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ அதான் முக்கியம். நான் இப்ப லைவ் எண்ட் பண்றேன், கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மாஸ்டா 6k லைக்ஸோட நம்ம முடிச்சிருக்கோம். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, 6k லைக், அரௌண்ட் 6k லைக், 5.9k. சரியா, எதிரே பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேவா, சரிடா, டாடா, பாய் பாய். எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.